යහපත් දවසක් තිබෙනවා. கிறிஸ்தவ சபையானது இன்று மிகவும் நன்மையாய் அழகாய் இருக்கிறது. මේට අවුරුදු 2000 ගානට ඉහතදී 2020 ஆண்டுகளுக்கு முன்பதாக අද වැනි දවස තමයි යේසුස් වහන්සේගේ පොරොන්දුවේ ආඥාන වහන්සේව இன்று போல் ஒரு நாள் தான் தேவனின் அந்த பொருத்தனையின் நாளான සභාවට නිදහස් කළේ. சபையை அவர் விடுவித்தார். යේසුස් වහන්සේ ගෝලේ උඩුමාලේ යාඥා කරමින් සිටියා. இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீடர்கள் அந்த மேல் மாடியில் ஜெபம் செய்து காத்திருந்தார்கள். ඔබ දන්නවා යේසුස් වහන්සේ මලවුන්ගෙන් නැගිට දින 40ක් මහ පොළොවේ සිටිය බව. உங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பின்பதாக 40 நாள் அவர்களோடு வாசம் செய்ததை. දින 10කට පස්සේ උන්වහන්සේ ස්වර්ගයට යන්න ප්‍රථම 10 நாட்களுக்கு அவர் பரம் ஏறுவதற்கு 10 நாட்களுக்கு முன்பதாக උන්වහන්සේ ගෝලයන්ට ප්‍රකාශ කළා. அவர் சீஷர்களை நோக்கி ஒரு அறிக்கை செய்தார். ඔබ නැවතී යාඥා කරන්න. நீங்கள் தரித்திருந்து ஜெபம் செய்யுங்கள். ඔබව ඉහළින් සරසරසුරු නිශ්චල වෙන්න කියලා කිව්වා. மேலிருந்து உங்களை அலங்கரிக்கும் வரை நீங்கள் காத்திருங்கள் என்று அவர் சொன்னார். යේසුස් වහන්සේ ගෝල කණ්ඩායම இயேசு கிறிஸ்துவின் அந்த சீஷர் கூட்டம் එක දිගට යාඥා කරන්න පටන් ගත්තා. தொடர்ந்து ஜெபம் செய்தார்கள். යේසුස් වහන්සේ ස්වර්ගස්ත වී දින 10කට පස්සේ இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு சென்று 10 நாட்கள் கழித்து එහෙම නැත්නම් යේසුස් වහන්සේ මලවුන්ගේ නැගිට දින 50කට පස්සේ இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்த பின்பு 50 நாட்கள் கழித்து මෙන්න ගෝලියෝ උඩු මහලේ යාඥා කරමින් සිටිදී சீஷர்கள் அந்த மேல் வீட்டறையில் ஜெபம் செய்து கொண்டிருக்கையில் උන්වහන්සේගේ පොරොන්දුවේ සුද්ධාත්ම බලය පැමිණියා. அவருடைய அந்த பொருத்தனையின் அந்த பரிசுத்த ஆவி அவர்கள் மேலிறங்கியது. ඒ දවස බයිබලයේ අපිට උගන්වනවා அந்த நாளை குறித்து வேதாகமம் எங்களுக்கு கற்பித்துக் கொடுக்கிறது. පෙන්තකොස්ත දවස හැටියට. பெந்தகோஸ்து நாள் என்று. දවසේ අපි පෙන්තකොස්ත දවසයි සමරන්නේ. இன்றைய நாள் நாங்கள் பெந்தகோஸ்து நாளை நாங்கள் நினைவு கூர்ந்து அதை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். මේක අවුරුදු 50කට එහා මගේ ජීවිතේ මේ මොහොතේ ගලාගෙන යනවා. 50 வருடங்களை கடந்ததாய் நாங்கள் இதை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். මම මේ පළාතේ ඒ කාලේ මම හිටියේ දුම්පල සූරිය පළාතේ. அந்த நாட்களில் நான் தும்பல என்கிற பகுதியில் நான் இருந்தேன். මගේ දෙමාපියෝ වතු පාලකවරු වෙන සේවය කළා. என்னுடைய பெற்றோர்கள் அந்த தோட்டங்களில் அவர்கள் ஊழியங்களை செய்து கொண்டு வந்தார்கள். මගේ පියා සමග මගේ නංගිගේ ෆැමිලි එකත් හිටියේ. என்னுடைய தகப்பனாரோடு அவர்களுடைய தங்கையின் குடும்பம் இருந்தது. ඒ පවුලේදී මගේ නෑන කෙනෙක් හිටියා. அந்த குடும்பத்தில் என்னுடைய உறவினர் இருந்தார்கள். ඇගේ නම මාග්‍රට්. அவருடைய பெயர் மார்கரெட். ඇයි හැමදාම හවස වයලින් එක අරගෙන அவர் ஒவ்வொரு நாளும் மாலையில் தன்னுடைய வயலினை எடுத்துக்கொண்டு ගීතිකා ගායනා කරනවා. பாடல்களை பாடுவது வழக்கம். මට අවුරුදු 10ක් 15ක් විතර වයස ඇති. அப்பொழுது எனக்கு 10-15 வயது எட்டி இருக்கும். මේ එක දිගට ගීතිකා ගායනා කරමින් යන විට இவர் தொடர்ந்து இப்படியாக பாடல்கள் பாடிக்கொண்டு போகும் பொழுது දැන් නටන්න පටන් ගන්නවා. நாங்கள் ஆட ஆரம்பிப்போம். මොන මොනවද භාෂාවල් කතා කරන්න පටන් ගන්නවා. பலதரப்பட்ட பாஷைகளை பேச ஆரம்பிப்பார். විශාල ගාලකෝට්ටයක් ගේ තුල ඇති කරනවා. විශාල ගාලකෝට්ටයක් ගේ තුල ඇති කරනවා. நல்ல பெரிதான கோஷங்களை அவர் அந்த வீட்டுக்குள் அவர் உண்டாக்குவார். ඉතින් පවුල කට්ටිය ඔක්කොම මොකද කිව්වේ? அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் என்ன சொன்னார்கள்? එයාට පිස්සු කිව්වා. இவர்களுக்கு பைத்தியம் என்றார்கள். මමත් හිතුවා நானும் நினைத்தேன் එයාට පිස්සු තමයි කියලා. இவருக்கு பைத்தியம் என்றுதான். එයා මගේ ලොකු නෑනා. அவர் எங்களுடைய பெரிய නෑනා. නෑනා. நண்பா නෑනා. லொகு மஸ்ஸினா මම මස්සේ නෑනා. அவர் அவருடைய பெரிய மச்சானாக இருந்தார் இவர் அவருக்கு. අපි දෙන්නගේ වයස අවුරුදු 25ක පරතරයක් තිබෙනවා. பிஷப் அவர்களுக்கும் அந்த நபருக்கும் 25 வயது வித்தியாசம் இருந்தது. ඉතින් පසුගිය කාලේ ඇය ගැන මම ගොඩක් හොයලා බැලුවා. கடந்த காலம் அவரை குறித்து நான் கொஞ்சம் தேடி பார்த்தேன். මම සේවයට ආව පස්සේ දවසක් මම ලූතරන් සභා සේවය කරනකොට நான் அந்த லூதர சபையில் நான் ஊழியம் செய்யும் பொழுது ඇය ඇවිල්ලා අපේ දේවමෙන් සහභාගී වුණා. அவர் வந்து எங்களுடைய அந்த ஆராதனையில் கலந்து கொண்டார். ඉතින් ගොඩක් සතුටු වුණා මම සේවය කරන ගැන. அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார் நான் ஊழியத்தில் ஈடுபட்டிருப்பதை. එයා සභාවේ එදා දවසේ ඒ භාෂාව කතා කළා. அந்த நாளும் அவர் சபையில் அந்த பாஷையை பேசினார்.
පිට අවුරුදු 10කට කලින් අය ස්වර්ගස්ත වුණා. அவர் 10 வருடங்களுக்கு முன்பதாக அவர் மரித்து போனார். ඉතින් හැමදාම ගීතිය ගායන කරලා අන්‍ය භාෂාව කතා කරනවා. அவர் எப்பொழுதெல்லாம் அவர் பாட ஆரம்பிக்கிறாரோ அந்த நேரத்தில் அவர் அந்நிய பாஷைகளை දැන් මම பேசுவார். ඇගේ ජීවිතය ගැන කල්පනා කරලා බලනවා. நான் அவருடைய வாழ்க்கையை குறித்து சிந்தித்து பார்க்கிறேன். ඇය අන්‍ය භාෂාව කතා කළා. அவர் அந்நிய பாஷையை பேசினார். නමුත් මොකද සිද්ධ වුනේ? ஆனால் என்ன நடந்தது? ඇගේ අන්‍ය භාෂාව ඇය පමණයි කතා කළේ. அவர் அந்த அந்நிய பாஷையை அவர் மாத்திரம்தான் பேசினார். කිසිම බලපෑමක් කාටවත් ඇති වුණේ නැහැ. எந்த ஒரு தாக்கமும் யாருக்கும் ஏற்படவில்லை. මම දන්න ආකාරයේ කිසිම කෙනෙක් ඇය ගැළපීමට ගෙනල්ලා නැහැ. எனக்கு தெரிந்த விதத்தில் யாரும் அவரை ரட்சிப்புக்குள் நடத்தவில்லை. ඇය ඇගේ සීමා තුළ පමණයි හැමදේම කරුවේ. அவர் அவருடைய அந்த எல்லைக்குள் மாத்திரமே இவைகளை செய்தார். ඉතින් අද මම කල්පනා කරනවා ඇය අන්‍ය භාෂාව කතා කරන්න ඇති. இன்று நான் சிந்திக்கிறேன், நான் அந்நிய பாஷையை பேசக்கூடும். ඇය මට විනිශ්චයකට අයිතියක් නැහැ. எனக்கு நியாயம் தீர்ப்பதற்கு அதற்கு உரிமை இல்லை. නමුත් කිසිම පළදාවක් නැති අන්‍ය භාෂාවක් එක දිගට කතා කර ගියානේ කියලා මට හිතුණා. எந்த ஒரு பலனும் இல்லாத அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே போகிறார்களே என்று எனக்கு அது உணர்த்தப்பட்டது. මෙතන බයිබලයේ සඳහන් වෙනවා இந்த இடத்தில் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டது, දෙවියන් වහන්සේ බලේ ඒ ගෝලයේ මත එන විට தேவனுடைய வல்லமை அந்த சீஷர்கள் மேல் வரும் பொழுது විවිධ භාෂාවල් කතා කර පමණක් නෙමෙයි அவர்கள் பலதரப்பட்ட பாஷைகளை பேசியது மாத்திரமல்ல, එතනින් එළියට ආවා. அவர்கள் அந்த இடத்திலிருந்து வெளியே வந்தார்கள். එතනින් එළියට ඇවිල්ලා මොකද්ද කළේ? அவர்கள் அந்த இடத்தில் வெளியே வந்து என்ன செய்தார்கள்? ඒ සුද්ධාත්ම බලේ ක්‍රියාදාමයේ තුල හැමතැනම ගමන් කරන්න පටන් ගත්තා. அந்த பரிசுத்த ஆவியின் கிரியைகளோடு அவர்கள் எல்லா இடங்களிலும் அவர்கள் பயணம் செய்தார்கள். බලේ පූර්ණ වුණා. அவர்கள் வல்லமையினால் நிறைந்தார்கள். දීමනාල පූර්ණ වුණා. அவர்கள் வரங்களினால் நிறைந்தார்கள். සභාවල් ආරම්භ කරන්න පටන් ගත්තා. அவர்கள் சபைகளை ஆரம்பித்தார்கள். ගෝලෙ බිහි කරන්න පටන් ගත්තා. அவர்கள் சீஷர்களை உருவாக்கினார்கள். බලපත්දේ මහත්දේ සිද්ධ වෙන්න පටන් ගත්තා. பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். අද දවසේ ඔබටයි මටයි ප්‍රශ්නයක් තිබෙනවා. இன்று உங்களுக்கும் எனக்கும் ஒரு கேள்வி எழுப்புகிறது. අපි සාමාන්‍ය පරිප්පු කන්න හරි ආසයි. நாங்கள் பொதுவாக பருப்பு சாப்பிட விருப்பம். ඔබ හොඳ රසට පරිප්පු හොද්දක් හදලා நீங்கள் மிகவும் சுவையாக பருப்பு கறியை அதை உண்டாக்கி ඒකට ලුණු ටිකක් දාන්න නැතුව පරිප්පු කෑවනම් මොකද වෙන්නේ? அதற்கு உப்பு சேர்க்காமல் அந்த பருப்பை நீங்கள் சாப்பிட்டால் என்ன நடக்கும்? පරිප්පු වල රසය දැනෙන්නේ නැහැ. அந்த பருப்பின் சுவை உங்களுக்கு கிடைக்காது. පරිප්පු පමණක් නෙමෙයි. பருப்பு மாத்திரமல்ல, බොහෝ ආහාරවල ලුණු නැත්නම් ආහාරවල රසය දැනෙන්නේ නැහැ. எந்த ஒரு ஆகாரத்துக்கும் உப்பு இல்லாவிட்டால் அதன் சுவை கிடைக்காது. අපි දෙවියන් වහන්සේගේ මිනිස්සුයෝ. நாங்கள் தேவனுடைய மனிதர்கள். අපි දෙවියන් වහන්සේට නමස්කාර කරනවා. நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம். සමහරව අපි උන්වහන්සේට සේවය කරනවා. சிலர் அவருக்கு ஊழியம் අපි செய்கிறார்கள். දෙවියන් වහන්සේ වඳුරනවා. நாங்கள் தேவனை அறிந்திருக்கிறோம். අපි සුබ ආරංචිය දන්නවා. நாங்கள் சுவிசேஷத்தை அறிந்திருக்கிறோம். අපි අලංකාරව ගායනා කරනවා. நாங்கள் மிகவும் அழகாக பாடுகிறோம். අලංකාරව නමස්කාර කරනවා. அழகாக ஆராதிக்கிறோம். අලංකාරව වාදනය කරනවා. அழகாக நாங்கள் இசைக்கருவிகளை இசைக்கிறோம். හැබැයි බොහෝ මනුෂ්‍යගේ ජීවිත කොහොමද තිබෙන්නේ? ஆனால் அநேக மனிதர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ලුණු නැති පරිප්පු හොද්ද වගේ. உப்பு சேர்க்கப்படாத பருப்பு கறியை போல. අද බොහෝ ක්‍රිස්තියානියාගේ ජීවිතේ මේ தත්ත්වය තිබෙනවා. இன்று அநேக கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை இவ்விடமாய் இருக்கிறது. බොහෝ සභාව ඇතුලේ தත්ත්වය මේ தත්ත්වය තිබෙනවා. அநேக சபைகளின் உள்ளே நாங்கள் பார்ப்போம் என்றால் இப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது. ඔබ හොද්දට ලුණු දාපු හොද්ද රසවත් වෙනවා වගේම நீங்கள் அந்த கறிக்கு நீங்கள் உப்பை சேர்த்து அந்த கறி சுவை கொடுப்பது போல සුද්ධාත්ම බලය ඔබ වෙත ආවෙන් පස්සේ பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது ඔබ රසවත් මිනිසෙක් වෙනවා. நீங்கள் ஒரு சுவையான மனிதர்களாய் மாறுவீர்கள். ආමේන්. ஆமென். ඔබ බලවත් මිනිසෙක් වෙනවා. நீங்கள் ஒரு வல்லமையான மனிதர்களாய் மாறுவீர்கள். ආමේන්. ஆமென். ඔබ ප්‍රාණවත් මිනිසෙක් වෙනවා. ஜீவனுள்ள மனிதனாய் மாறுவீர்கள். ආමේන්. ஆமென். ඔබ නිර්භීත මිනිසෙක් நீங்கள் වෙනවා. ஒரு தைரியமுள்ள மனிதனாய் மாறுவீர்கள். ඊට පස්සේ මොකද වෙන්නේ? அதன் பின்பதாக என்ன ඔබ நடக்கும்? අන්‍ය භාෂාව කතා කර ඉන්නේ නැහැ. நீங்கள் அந்நிய வார்த்தைகளை மாத்திரம் பேசிக் கொண்டிருக்க மாட்டீர்கள். ඕ මනුෂ්‍යගේ ජීවිතයට அநேக மனிதர்களின் வாழ்க்கைக்கு රසය උත්පාදනය කරනව මිනිසෙක් ඇතුළත පරිවර්තන වෙනවා. சுவையை உற்பத்தி செய்கிற ஒரு மனிதனாய் மாறுவீர்கள்.
මේක තමයි පෙන්තකොස්ත දවසේ සිද්ධ වුණේ. இதுதான் பெந்தகொஸ்து நாளில் நடைபெற்ற சம்பவம். යේසුස් වහන්සේගේ නැවත පැමිණීම දක්වා இயேசு கிறிஸ்துவின் மறு வருகை மாத்திரம் මේ අඛණ්ඩව සිද්ධ වෙන අවශ්‍යයි. இது தடைப்படாமல் நடைபெற வேண்டும். දවසේ දේශනාවේ මාතෘකාව இன்றைய நாளில் பிரசங்கத்தின் தலைப்பு ඉහළින් සැරසීම. மேலிருந்து உங்களுக்கு உண்டாகக்கூடிய அந்த அலங்காரம். මාව මුළු ලංකාවටම සමාදාන වේශ්‍යකාරයෙකුට සරසලා තිබෙනවා. என்னை இந்த முழு இலங்கைக்கும் சமாதான நீதவனாக எங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். දේශපාලු ලංකා බන්දු හැටියට සරසලා තිබෙනවා. இலங்கை தேசத்துக்குள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ඒ වගේම අග රදුකුරුකරේ හැටියට මාව සරසලා තිබෙනවා. அதே போல பேராயராக அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். අද සමහර මිනිස්යන්ව ජනාධිපතිවරු සරසලා තිබෙනවා. இன்று மனிதர்களை ஜனாதிபதியாக ஏற்படுத்தி இருக்கிறார்கள். නැතිවරු හැටියට ඇමතිවරු වෙන සරසලා තිබෙනවා. பிரதம மந்திரிகளாக மந்திரியாக அவர்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். නොඑක ආකාරයෙන් සරසලා තිබෙනවා. பலதரப்பட்ட விதத்தில் அவர்களை මේ அலங்கரித்திருக்கிறார்கள். සැරසෙලින් සියල්ල වඩා උසස් වූ සැරසිල්ලක් ලෝකෙ තිබෙනවා. இந்த அலங்காரங்கள் எல்லாவற்றிற்கும் பார்க்க மேன்மையான ஒரு அலங்காரம் இந்த உலகத்தில் இருக்கிறது. ඒ සැරසිල්ල ලබාගත්තොත් තමයි அந்த அலங்காரத்தை பெற்றுக் கொண்டால்தான் මා පොළවේ මිනිස්සුගේ ජීවිතයේ සාර්ථක වෙන්නේ. இந்த பூமியில் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு மனிதன் அதை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்ள முடியும். එක එක තනතුරු වලින් සැරසීම ලබන්නා වූ මිනිස්සුયો பலதரப்பட்ட அந்த பொறுப்பில் அல்லது அந்த பதவியில் அவர்கள் அலங்காரம் பெற்றுக் கொள்வார்களானால் ඕව විට අසාර්ථක වෙනවා. அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்கலாம். ඕව විට පරාජය වෙනවා. அநேக நேரங்களில் அவர்கள் தோல்விகளை சந்திக்கலாம். නමුත් යේසුස් වහන්සේ ඉහළින් දෙන්නා වූ සැරසීම ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த மேலிருந்து வரக்கூடிய යා அலங்காரம் මිනිස්සෙක් ලබා ගත්තොත් ஒரு மனிதன் அதை பெற்றுக்கொண்டால் ඔහු තමයි මා පොළවේ සාර්ථක මනුෂ්‍යයා වෙන්නේ. அந்த மனிதன் தான் இந்த பூமியில் வெற்றிகரமான ஒரு மனிதனாய் අපි இருப்பான். ඒ ගැන පොඩ්ඩක් කතා කරමු. நாங்கள் அதை குறித்து சற்று நாங்கள் பேசுவோம். අද බයිබල් පණිවිඩයේ යතුරු පදය இன்று பிரசங்கத்தின் பிரதான வார்த்தை ක්‍රියා දෙවෙනි පරිච්ඡේදය හතරවෙනි පදය. அப்போஸ்தலருக்கு எழுதின அப்போஸ்தலர் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை நாங்கள் பார்ப்போம். ඔවුන් සියල්ල ශුද්ධාත්මයෙන් පූර්ණව ආත්මයන්න් ඔවුන්ට කතා කරන්න පුළුවන්කම දුන් ප්‍රකාරයට අන්‍ය භාෂාවලින් කතා කරන්න පටන් ගත්තෝය. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். හලෙලූයා. ஹalleluya. පෙන්තකොස්ත දවස ගැන කතා කරන්නේ பெந்தகொஸ்து நாளை குறித்து இந்த இடத்தில் பேசப்பட்டிருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ පෙන්තකොස්ත ආලේපය ලැබීම ගැන කතා කරන්නේ. இந்த பெந்தகொஸ்து நாளில் அந்த அபிஷேகத்தை பெற்றதை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. ඒ ආලේපය ලැබීමේ ප්‍රධානම සංකේතය තමයි இந்த அபிஷேகம் பெறுவதில் பிரதானமான ஒரு காரியம்தான் අන්‍ය භාෂාව කතා කිරීම. அந்நிய பாஷை பேசுவது. මේ අදහස් කරන මොකද්ද? இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால் තමන් දන්න එක භාෂාවයි உங்களுக்கு தெரிந்தது ஒரு பாஷை தான். සමහර මම සිංහල භාෂාව දන්නවා. சிலருக்கு சிங்கள பாஷை தெரியும், මම දෙමළ භාෂාව දන්නවා. சிலருக்கு தமிழ் பாஷை தெரியும், මම ඉංග්‍රීසි භාෂාව දන්නේ இங்கிலீஷ் නැහැ. பாஷை දන්නවා. இங்கிலீஷ் பாஷை தெரியும், දැන් මම ජා භාෂාව දන්නේ නැහැ. ஜா பாஷை தெரியாது, මම හින්දි භාෂාව දන්නේ නැහැ. இந்தி பாஷை தெரியாது, සමහරට මේ ජර්මන් භාෂාව දන්නේ නැහැ. சில வேளை ஜெர்மன் மொழி தெரியாது. එක වතාවක් මට ඒ භාෂාව කතා කරන්න හැකියාව ලැබෙනවා. ஒரு தடவை எனக்கு அந்த பாஷை பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. උදාහරණයක් හැටියට මෙසේ කියන්න පුළුවන්. உதாரணமாக சொல்ல முடியும். මම එක වතාවකට ජර්මන් භාෂාව කතා කරගෙන යනවා. நான் ஒரு விசை ஜெர்மன் மொழியை பேசிக் கொண்டு போகிறேன். ඉතින් ජර්මන් මිනිහෙක් ඉන්නවා බලාගෙන. அப்பொழுது ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு மனிதன் பார்த்து கொண்டிருக்கிறான். මේ මිනිහා ලංකාවේ මිනිහෙක්. இந்த மனிதன் இலங்கையை சேர்ந்த මේ மனிதன். මිනිහා සිංහල භාෂාව කතා කරන මිනිහෙක්. இந்த மனிதன் சிங்கள மொழி பேசுகிற மனிதன். මේ මිනිහා මගේ රටේ භාෂාව කොහොමද කතා இந்த කරන්නේ? மனிதன் எப்படி எங்களுடைய நாட்டின் பாஷையை பேசுகிறான்? ඒ මිනිහා ලොකු ප්‍රශ්නයක් அந்த කරනවා. மனிதனுக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கும். එදා යෙරුසලමේ දේවමාලිගාවට මංගල්‍යයට විවිධ රටවල සෙනග ඇවිල්ලා හිටියා. அன்று அந்த பெந்தகொஸ்தே நாளில் அந்த நிகழ்வில் பலதரப்பட்ட நாடுகளிலிருந்து மனிதர்கள் வருகை මේ தந்திருந்தார்கள். ගෝලය මොකද කළේ? அந்த சீஷர்கள் என்ன එක செய்தார்கள்? එක රටවලගේ මිනිස්සුන්ගේ භාෂාව
කතා කරන්න පටන් ගත්තා. அந்த இடத்தில் கூடியிருந்த பலதரப்பட்ட நாட்டில் உள்ள மக்களின் மொழிகளை பேச ஆரம்பித்தார்கள். එතන රැස් වූ ජනතාවට ප්‍රශ්න දෙකක් ආවා. அந்த இடத்தில் கூடியிருந்த ஜனங்களுக்கு 2 கேள்விகள் எழும்பியது. පළවෙනි කාරණා තමයි முதலாவது காரியம்தான் මේ ගෝලයන්ගේ උගත්කම ගැන. அந்த சீஷர்களின் படிப்பை குறித்து. මේ නූගත් කණ්ඩායම කියලා ඔවුන් හිතුවේ. அவர்கள் நினைத்தார்கள் இவர்கள் படிப்பில் அறிவில்லாத ஒரு கூட்டம் என்று. ඔවුන් තම පහත් සමාජ මට්ටමක ආපු කණ්ඩායමක් කියලා හිතුවේ. அவர்கள் மிகவும் கீழ்தரப்பட்ட சமுதாயத்தில் உள்ளவர்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள். යේසුස් වහන්සේ පස්සේ ගියව කණ්ඩායමක් කියලා ඔවුන් දැනගත්තා. இயேசு கிறிஸ்து பின்பதாக சென்ற சீஷர்கள் என்று அவர்கள் பின்பதாக அறிந்து கொண்டார்கள். ඔවුන් කොහොමද අපේ රටේ භාෂාව කතා කරන්නේ? அவர்கள் எப்படி எங்களுடைய நாட்டு மொழியை பேசுகிறார்கள்? පළවෙනි ප්‍රශ්නය முதலாவது கேள்வி. මේ වෙන්නට මිනිස්සුගේ භාෂා කතා ගෝලයන්ගේ අධ්‍යාපන තත්ත්වය. இந்த மற்ற மொழிகளை பேசிய இந்த சீஷர்களின் கல்வி தகமைகள் என்ன? ඔවුන්ට පැමිණි දෙවෙනි ප්‍රශ්නේ මොකද්ද? அவர்களுக்கு வந்த இரண்டாவது கேள்வி என்ன? ඔවුන් අපේ රටේ මිනිස්සු නෙමෙයි. அவர்கள் எங்களுடைய நாட்டை சேர்ந்த பிரஜைகள் அல்ல. කොහොමද ඔවුන් මේ භාෂාව කතා කරන්නේ? எப்படி அவர்கள் இந்த பாஷைகளை பேசுகிறார்கள்? දෙවියන් වහන්සේ මේ අවස්ථාවේ බලවත්යක් කරනවා. தேவன் இந்த நேரத்தில் பெரிதான ஒரு காரியத்தை செய்கிறார். උන්වහන්සේ තෝරාගත් මනුෂ්‍යයාට அவர் தெரிந்து கொண்ட மனிதர்களை, උන්වහන්සේ ආලේප කළ මනුෂ්‍යයාට அவர் அபிஷேகம் செய்த மனிதர்களை, උන්වහන්සේට අධ්‍යාපන තත්ත්වයේ වැදගත් නැහැ. அவருக்கு கல்வி தகமைகள் அல்லது படிப்பு அறிவு தேவைப்படவில்லை. උන්වහන්සේට කොණ රටේ මොන භාෂාවද කතා කරන්න කියලා වැදක් නැහැ. அவருக்கு வேண்டப்படவில்லை எந்த நாடு எந்த பாஷை என்பதை குறித்து அவர் தேடவில்லை. ඔබත් මමත් නමස්කාර කර දෙවියන් වහන්සේට நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனுக்கு පුළුවන්කම තිබෙනවා அவரால் கூடும் ඕනම භාෂාවක් කතා කිරීමේ හැකියාව ලබා දෙන්න. எந்த ஒரு பாஷையையும் பேசுவதற்குரிய திறமையை கொடுப்பதற்கு. උන්වහන්සේගේ අධ්‍යාපන මට්ටම වැඩක් නැහැ. அவருக்கு உங்களுடைய கல்வி தகமைகள் தேவையில்லை. දෙවියන් වහන්සේ කියන්නේ කවුද? தேவன் என்பவர் யார்? ලෝකයේ තිබෙන උසස්ම අධ්‍යාපන මට්ටමට වඩා உலகத்தில் இருக்கிற உயர்தர கல்வியை பார்க்கிலும் උන්වහන්සේ ඉහළ ඉන්නව තරම් அவர் அதை பார்க்கிலும் மேலானவராய் இருக்கிறார். උන්වහන්සේගේ බුද්ධියට ලෝකේ මනුෂ්‍යයන්ට සම කරන්න බෑ. அவருடைய சிந்தைக்கும் ஞானத்திற்கும் இந்த உலகம் அதை சமப்படுத்த උන්වහන්සේ முடியாது. උගත්කමට ලෝකේ මනුෂ්‍යයන්ට ලක් වෙන්න බෑ. அவருடைய தகமைக்கு இந்த உலகம் கிட்டி சேர்க்க முடியாது. දෙවියන් වහන්සේ කියන්නේ කවුද? தேவன் என்பவர் யார்? සියල්ල දත් எல்லாவற்றிற்கும், සියල්ලේ ආරම්භය, எல்லா ஆரம்பத்திற்கும், සියල්ලේ අවසානය, எல்லா முடிவிற்கும், සියල්ලේ සියලු වහන්සේ පමණයි. எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாய் இருக்கிறவர் அவர் மாத்திரமே. වහන්සේ යම් මනුෂ්‍යයෙක් තෝරගන්නව නම් அவர் ஒரு மனிதனை அவர் தெரிந்து கொள்வாரானால் ඒ මනුෂ්‍යයට අවශ්‍ය ප්‍රඥාව වහන්සේ දෙනවා. அந்த மனிதனுக்குள் அவர் அதற்குரிய ஞானத்தை அவர் வைக்கிறார். ඒ සඳහා තමයි සුද්ධාත්මයන් වහන්සේව උන්වහන්සේ නිදහස් කළේ අද වැනි දවසක. அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை விடுதலையாக்கினார் இன்று போல் ஒரு நாள். ප්‍රේමණීය දේවදරුවනි, பிரியமான தேவச்சனமே, ඔබට අධ්‍යාපනයක් අවශ්‍යයි. உங்களுக்கு கல்வி முக்கியம். ඊට වඩා දෙවියන් වහන්සේ බලය ඉදිරියේ තිබෙනවා. அதே போல தேவனுடைய வல்லமை அதை பார்க்கிலும் மேலானதாய். බයිබලයේ කියන ඉගෙනගෙන සේවය කරන්න කියලා. வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கல்வி கற்று நீங்கள் ஊழியத்தை செய்யுங்கள் என்று. දෙවියන් වහන්සේගේ සේවය ගැන ඉගෙනගෙන සේවය කරනවා නම් தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் கல்வி கற்று அதை படித்து நீங்கள் செய்வீர்கள் ඒ என்றால் මනුෂ්‍ය කවදා පරාජය වෙන්නේ නැහැ. அந்த மனிதன் ஒரு பொழுதும் தோல்வியை சந்திக்க மாட்டான். එතන ගහට උන්වහන්සේ ඔබ ගැන බලා ගන්න යනවා. அதற்கு அடுத்ததாக தேவன் வழிநடத்தி கொண்டு உங்களை செல்ல. ඒ සඳහා ඔබ මොනවද කරන්න ඕනේ? அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ඔබ කළ යුතු කාර්ය කීපයක් තිබෙනවා. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. දවසම ඔබගේ ජීවිතේ තීරණයක් ගත්තොත් இன்றைய நாளில் நீங்கள் ஒரு தீர்மானத்தை உங்களுடைய ஜீவியத்தில் எடுத்துக் මේ கொள்வீர்கள். බලය අත්පත් කරගන්න. இவைகளை நீங்கள் கைப்பற்றிக் கொள்ள, මේ බලය තුළ ජීවත් වෙන්න. இந்த வல்லமைக்குள் வாழ்வதற்கு ඒ සඳහා ඔබ මොකද්ද කරන්න ඕනේ? அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ක්‍රියා 4 වෙනි පරිච්ඡේදය அப்போஸ்தலர் சுவிசேஷத்தின் 4ஆம் அதிகாரத்தில் 31 වෙනි පදේ බලන්න. 31வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். ඔවුන් යාඥා කළ පසු ඔවුන් රැස්ව සිටි ස්ථානය කම්පා විය. ඔවුන් සියල්ලෝද ශුද්ධාත්මයෙන් පූර්ණව දෙවියන් වහන්සේගේ වචනය නිර්භීත ලෙස කතා කළෝය. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இனம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். මොකද සිද්ධ වෙන්නේ? என்ன அந்த இடத்தில் நிகழ்ந்தது?
ඔය යාඥා කරමින් සිටින විට அவர்கள் ஜெபம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ඔවුන් රැස් වෙන ස්ථානයට அவர்கள் கூடியிருந்த அந்த இடத்தில் සුද්ධහත් බලය එන විට பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது භූමිය කම්පා වුණා කියලා කියනවා. அந்த பூமி அதிர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ආමේන්. ஆமென். ඔබ යාඥා කරන හරි ආකාරයෙන් நீங்கள் சரியான விதத்தில் ஜெபம் செய்ய வேண்டும். ඔබ හරි ආකාරයෙන් දිව්‍යන් වහන්සේ ඔබගේ ඒ යාතිකාව කරගෙන යනවා නම් நீங்கள் சரியான விதத்தில் தேவனுக்கு நீங்கள் ஜெபம் செய்வீர்களானால் ඔබ ඉන්න ස්ථාන වෙනසක් දකින්න පුළුවන්. நீங்கள் இருக்கிற இடத்தில் ஒரு மாற்றத்தை நீங்கள் காணலாம். ඔබගේ නිවසේ ඔබ යාඥා කරවෙන්න පුළුවන්. உங்களுடைய வீட்டில் நீங்கள் ஜெபம் செய்யக்கூடும். ඔබගේ පවුලට ඔබ යාඥා කරන්න உங்களுடைய පුළුවන්. குடும்பத்துக்காக ஜெபம் செய்யக்கூடும். ඒ ස්ථාන විශාල වෙනසක් සිදු වෙන්න යනවා. அந்த ஜெபத்தில் ஒரு பெரிதான மாற்றம் உண்டாகும். මීට අවුරුදු 10කට පෙර මම යම් පත්‍රිකාවක් නිකුත් කළා. 10 வருடங்களுக்கு முன்பதாக நான் ஒரு சில பத்திரிகைகளை நான் விநியோகித்தேன். වාසනා සම්පත කියලා. வாசனா சம்பත என்று. මගේ නිවසේ පුංචි කාර්යාලයක් තිබෙනවා. என்னுடைய வீட்டில் சிறிய காரியாலயம் இருக்கிறது. දේවකෙන් ඉවර ආරගෙන ඇවිල්ලා යාඥා කරන්න මේ පත්‍රිකාව වෙනුවෙන් කියලා. நான் அந்த இடத்துக்கு வந்து இந்த பத்திரிகைகளை வைத்து நான் ஜெபம் செய்வேன். ඒ පාස්ටර් අතුරුගිරියේ ඉන්නේ. அந்த போதகர் அத்துருகிரிய பிரதேசத்தில் இருக்கிறார். ඔහුගේ භාර්යාව සමග ගෙදරට ඇවිල්ලා அவருடைய மனைவியோடு என்னுடைய வீட்டிற்கு வந்து ඒ කාර්යාලයේදී යාඥා කරපටක පත්‍රිකාව වෙනුවෙන් என்னுடைய அந்த காரியாலயத்தில் அந்த பத்திரிகைகளுக்காக ஜெபம் செய்தார். ඒ සිස්ටර් මගේ මූණ දේවල් මට මෙහෙම කිව්වා. அந்த சகோதரி என்னுடைய முகத்தை பார்த்து இப்படி ஒரு காரியம் சொன்னார். පාස්ටර් මෙතන හරි අමුතු තැනක්. பாஸ்டர் இந்த இடம் மிகவும் வித்தியாசமா இருக்கிறது. මෙතන පුදුම ආලෝකයක් තිබෙනවා. இந்த இடத்தில் ஒரு ஒளி இருக்கிறது. මෙතන එනකොට මට යම්කිසි තිගැස්සීමක් ඇති වුණා. இந்த இடத்தில் வரும் பொழுது எனக்கு ஒரு சில உந்துதல் ஏற்பட்டது. ඇත්තටම ඔබතුමා ඉන්නා මේ කාර්යාලය බලවත් ස්ථානයක සිස්ටර් ප්‍රකාශ කළා. உண்மையாகவே நீங்கள் இருக்கிற இந்த காரியாலயம் இந்த பகுதி மிகவும் வல்லமையாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். අනිත් තැන්වල මේ ස්ථාන විශාල ආලෝකයක් කියලා ප්‍රකාශ කළා. அதே போல இந்த இடத்தில் ஒரு ஆச்சரியமான ஒளி இருக்கிறது என்பதை குறித்து அவர் சொன்னார். මම ඉතින් අනිකෝ සිස්ටර් කියපු දේ හරි. நான் சொன்னேன் சகோதரி நீங்க சொன்னது சரி. මම බයිබලයේ කියවන තැන මෙතනයි. நான் வேதாகமம் வாசிக்கும் இடம்தான் இது. මම යාඥා කරන ස්ථානේ මෙතනයි. நான் ஜெபம் செய்கிற இடம்தான் இது. මම දේශනා හදන ස්ථානේ මෙතනයි. நான் பிரசங்கத்தை தயார் செய்யும் இடம் இது. දේවයන් වහන්සේගේ බොහෝ කටයුතු කරන ස්ථානේ මෙතනයි. දේවයන් වහන්සේ වැඩ කටයුතු කරන ස්ථානේ මෙතනයි. தேவனுக்காக நான் வேலை செய்வதற்கு ஆயத்தப்படும் இடம் இதுதான். මීට අවුරුදු 20 කාලේ මේ ස්ථානේ අපි සේවයක් කළා ඇවිල්ලා. 20 வருடங்களுக்கு முன்பதாக இந்த இடத்தில் நாங்கள் ஊழியங்களை செய்தோம். අවුරුද්දක් අපි මෙතන දේව මෙහෙ පැවැත්වුවා ඇවිල්ලා. ஒரு வருடமாக நாங்கள் ஒரு ஆராதனை நடத்தி வந்தோம். ඒ ස්ථානට මේ ස්ථානේම ප්‍රකාශ කළා. அந்த இடம்தான் இது என்பதாக அவருக்கு நான் தெரிவித்தேன். දකින මනුෂ්‍යර තේරෙන භූමියේ වෙනස. பார்க்கிற மனிதர்களுக்கு தெரியும் பூமியின் வித்தியாசம். අද දවසේ යේසුස් වහන්සේ ගෝලියෝ එක දිගට යාඥා කරන විට அந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் தொடர்ந்து ஜெபம் செய்யும் ඒ பொழுது භූමිය කම්පා වුණාසේ அந்த பூமி அறிந்தது போல ඔබගේ නිවස තුළ ඔබගේ සීමාවතම යාඥා කරන විට உங்களுடைய வீட்டுக்குள் உங்களுடைய எல்லைக்குள் நீங்க ஜெபம் செய்யும் பொழுது එතන පුදුමනේ බලවත් දේ සිදු වෙන්න අවශ්‍යයි. அந்த இடத்தில் புதுமையான வல்லமையான காரியங்கள் நடைபெற வேண்டும். එතන අන්ධකාර ඉඩක් නැහැ. அந்த இடத்தில் அந்தகாரத்துக்கு இடமில்லை. ගුරුකංගල ඉඩක් නැහැ. மந்திரங்களுக்கு இடமில்லை. යක්ෂයන් ඉඩක් නැහැ. சாத்தானுக்கு இடமில்லை. එතන විශාල කම්පන තිබෙන ස්ථානයක්. அந்த இடத்தில் ஒரு அதிர்வை உண்டாக்குகிற இடம். ලෝකේ මනුෂ්‍ය ස්ථාන එන විට உலக மனிதர்கள் அந்த இடத்துக்கு දෙවියන් வரும் වහන්සේ ආලේපය වරුසාව தேவனுடைய அபிஷேகத்தின் மலை එමේ ස්ථාන තිබෙන බව දැනෙන්න හැකින අවශ්‍යයි. அந்த இடத்தில் இருக்கிறதை அவர்கள் உணர்வது அவசியமாக අපි வேண்டும். මේ වගේ අපි එක ස්ථානයක එකතු වෙලා අපි ඇයි දෙවියන්ව නමස්කාර කරන්නේ? இந்த இடத்தில் நாங்கள் தேவனை நாங்கள் ஒருமனப்பட்டு ஆராதிக்கிறோம். ඔබට ගෙවල් වල ඒ දේ කරන්න පුළුවන්. உங்களுக்கு வீட்டில் இருந்தும் இதை செய்ய முடியும். ඔබ බයිබලයේ මෙහෙම කියනවා. ஆனால் வேதாகமம் இப்படி சொல்லுகிறது. ගෙදර ඉන්න සභාව வீட்டில் இருக்கிற சபை එක පවුලයක එකක් පමණයි. ஒரு குடும்பத்துக்குள் அடங்குகிறது. ඒ වගේ පවුලයක 10ක් 15ක් එකදැන එකතු වෙලා යාඥා කරනවා නම් அப்படிப்பட்ட ஒரு 10 குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது නමස්කාර කරනවා නම් ஆராதிக்கும் பொழுது පවුල්තුමා කියනවා பரிசுத்த பவுல் එතන சொல்லுகிறார் ආශ්චර්යමත් දේවල් වැඩි කියලා. இந்த இடத்தில் ஆச்சரியமான காரியங்கள் நடைபெறுவது උන්වහන්සේ පූජාව දෙන ස්ථානය. நீங்கள் ஒன்றிணைந்து நீங்கள் பலிகளை செலுத்துகிற இடம், උන්වහන්සේ නමස්කාර කරන ස්ථානය. அவரை ஆராதிக்கிற இடம், පවුල් කීපේ එක වෙලා උන්වහන්සේ නාම ඔසවන ස්ථානය. பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கிற இடம். එතන බලපෑම වැඩිව තිබෙනවා. அந்த இடத்தில் ஒரு பெரிதான தாக்கம் இருக்கிறது. එදා දවසේ அந்த நாளில்
ගෝලයන් තුල බලවත්යේ මාතේ සිට වුණා පස්සේ அந்த சீஷர்களுக்குள் அந்த பெரிதான வல்லமையான காரியங்கள் நடைபெற்றது போல ඔව් කාරණා පහක් ඉෂ්ට කරනවා. அவர்கள் 5 காரியங்களை நிறைவேற்றுகிறார்கள். අලුත් කාර්යය මොකද්ද? முதலாவது காரியம் என்னவென்றால் සුභ ආරංචිය නිර්භීතව කතා කරන්න පටන් ගන්නවා. சுவிசேஷத்தை தைரியமாக அவர்கள் அறிவிக்கிறார்கள். අද ඔබගේ ජීවිතය කල්පනා කරලා බලන්න. இன்று உங்களுடைய வாழ்க்கையை குறித்து சிந்தித்து பாருங்கள். රෝග නිසා, வியாதியினால், ප්‍රශ්න නිසා, பிரச்சனையினால், කරදර නිසා, துன்பத்தினால், කසල කොටේ හිටිය ඔබව குப்பையில் இருந்த உங்களை සුභ ආරංචිය ලැබුණාන් පස්සේ சுவிசேஷம் கிடைத்த பின்பதாக ඔබගේ ජීවිතේ වෙනස් වුණා නේද? உங்களுடைய வாழ்க்கை மாறியதல்லவா? ඒ වෙනස් වුණු ජීවිතේ සුද්ධාත්ම ආලෝකය ලැබෙනවා නම් அந்த மாற்றம் அடைந்த வாழ்க்கைக்குள் பரிசுத்த ஆவியானவர் கிடைப்பார் என்றால், සැබෑ සුද්ධාත්ම බලය ලැබුණා නම් உண்மையான பரிசுத்த ஆவி உங்களுக்கு கிடைக்குமானால் ඔබ නිර්භීතව සුභ ආරංචිය කතා කරන්නව මනුෂ්‍යෙක් වෙන්න යනවා. தைரியமாக அந்த சுவிசேஷத்தை பேசக்கூடிய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். දෙවෙනි කාරණය. இரண்டாவது ඔබ காரியம், සුභ ආරංචිය එළට කියලා ප්‍රකාශ කරන විට நீங்கள் சுவிசேஷத்தை வெளியே சென்று நீங்கள் அறிவிக்கும் பொழுது මොකක්ද සිද්ධ වෙන්නේ? என்ன நடக்கிறது? ඒක ඵලදායි ලෙස ක්‍රියාත්මක වෙන්න යනවා. அது பலனுள்ளதாக அது கிரியை செய்ய අර போகிறது. බොහෝ මිනිස්සු කියන හැමතැනම යේසුස් වහන්සේට කියනවා இன்று அநேக மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறார்கள். කිසිම ඵලදාවක් නැහැ. எந்த ஒரு பலனும் இல்லை. ඇයි ඵලදාවක් නැත්තේ? ஏன் கனிகள் இல்லை? දෙවියන් වහන්සේගේ ආත්මය නැමැතිව වචනේ ප්‍රකාශ කරපුවාම இயேசு கிறிஸ்துவின் ஆவியினால் அந்த வார்த்தையை நீங்கள் அறிவித்தால் හරියට පරපු නැති හොද්දක් එක පාන් කෑවා සබහනයි. அந்த அவருடைய ஆவி இல்லாமல் அதை அறிவிக்கும் பொழுது அது உப்பு இல்லாத பருப்பு கறிக்கு சமனாய் இருக்கிறது. දෙවියන් වහන්සේ ආත්මය පූර්ණව සුභාරංචි දෙන විට தேவனுடைய ஆவியின் முழுமையாய் நிறைந்த நீங்கள் சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கிக்கும் பொழுது ඵලදායි ලෙස ක්‍රියාත්මක වෙන්න යනවා. அது பலனுள்ளதாய் கனிகள் நிறைந்ததாய் அது அமையும். තුන්වෙනි කාරණය மூன்றாவது காரியம், ඔබ ගිහිල්ලා සුභාරංචි ප්‍රකාශ කරන විට நீங்கள் போய் சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கிக்கும் பொழுது අහන්නව මනුෂ්‍යයන් තුළ கேட்கிற மனிதருக்குள் බලපෑමක් ඇති වෙනවා. ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். එවැනි සාක්ෂි සභා ඇති වෙනවා. அப்படிப்பட்ட சாட்சிகள் இந்த சபைக்குள்ள ශිෂ්ට இருக்கிறது. කෙනෙක් ගිහිල්ලා යම් කෙනෙකුට පණිවිඩයක් දුන්නා. ஒரு சகோதரி ஒரு நபருக்கு ஒரு செய்தியை வழங்கினார். පණිවිඩ අහලා මේ ස්ථානට ආවා. அந்த செய்தியை கேட்டு அந்த நபர் இந்த இடத்துக்கு வந்தார். ඊට පස්සේ මේ ස්ථානයේ දේවමය එකකට දෙකටම සහභාගී වුණේ. அந்த நபர் இந்த இடத்தில் 1 அல்லது 2 ஆராதனைக்கு அவர் பங்கு கொண்டார். ගිහිල්ලා තමයි මම එයාට යාඥා කළේ. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த நபருக்கு நான் ஜெபம் செய்தேன். ඒ සහෝදරය මේ ස්ථානයේ ඉන්නවා. அந்த சகோதரி இன்று இந்த இடத்தில் இருக்கிறார். එයා දැන් කියනවා அவர் சொல்லுகிறார், මගේ ජීවිතේ විශාල වෙනසක් ඇති වුණා என்னுடைய කියලා. வாழ்க்கையில் ஒரு பெரிதான மாற்றம் உண்டானது என்று. කතා නොකර ස්වාම පුරුෂයා මාත් එක්ක කතා කරනවා. பேசாமல் இருந்த என்னுடைய கணவர் திரும்பவும் என்னுடன் பேச මට පුදුම ஆரம்பித்தார். සතුටක් සමාදානයක් තිබෙනවා. எனக்கு ஒரு புதுமையான ஒரு சந்தோஷமும் சமாதானமும் මට இருக்கிறது. දැන් ලොකු ආසාවක් තිබෙනවා. எனக்கு ஒரு பெரிதான ஆசை இருக்கிறது. යේසුස් වහන්සේ සමග මේ ගමන යන්න. இயேசு கிறிஸ்துவோடு என்னுடைய பயணத்தை மேற்கொள்ள ඇය வேண்டும். මේ ස්ථානයේ ඉන්නවා ඇවිල්ලා. அவர் இந்த இடத்தில் இன்று இருக்கிறார். ඒක තමයි කියන්නේ அதுதான் சொல்வது. සුභාරංචිය කියපුවාම சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது මනුෂ්‍යයන් තුළ බලපෑමක් ඇති වෙන්න ඕනේ. மனிதர்களுக்குள் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண මම வேண்டும். කැමති නෑ නවතියන්න. நான் பேர் குறிப்பிட ඔබ விரும்பவில்லை. කැමති නෑ නැගිටින්න මට තමයි බලපෑ ඇතුළේ ප්‍රකාශ நீங்கள் කරන්න. விரும்பினால் எழுந்திருக்கலாம், இது எனக்கு தான் சொல்லுகிறார் என்று. ආමේන් හලෙලූයා. ஹalleluya. දෙවියන් හොදාත්ම සන්නාදයක් දෙන්න. ஹalleluya. අන්ධකාරයෙන් තිබුණ ජීවිතය බඩු සිස්ටර්. அந்தகாரத்தில் இருந்த ஜீவியத்தை සිස්ටර් කෙනෙක් තමයි සුභාරංචි දුන්නේ. ஒரு சகோதரி மூலமாய் சுவிசேஷம் கடத்தப்பட்டது. එවිට මොකද වෙලා තියෙන්නේ? அப்பொழுது என்ன நடந்தது? බලපෑමක් ඇති වෙලා ஒரு තිබෙනවා. தாக்கம் உண்டாயது. එතන නැවතිලා නැහැ. அந்த இடத்தில் தரித்திருக்க முடியாது. ඊළඟ ඒකකයට அடுத்த கட்டத்துக்கு ඊළඟ ඒකකයට அடுத்த கட்டத்துக்கு දැන් සුභාරංචි ගිහිල්ලා. இப்பொழுது சுவிசேஷம் கடந்து போய்விட்டது. ඔව් කතා කරලා මගේ විමසන ගොඩක් කාරණාවල්. அவர் என்னுடன் தொடர்பு கொண்டு அநேக காரியங்களை அவர் මේක கேட்டார். ආරම්භය කොතනද තිබෙන්නේ? ආරම්භය කොතනද තිබෙන්නේ? ஆரம்பம் எங்க இருக்கிறது? ගහක් සවිමත්ව තිබෙන්න ஒரு மரம் நல்ல ஒரு செழிப்பா இருப்பதற்கு මුල හරියට තියෙන්න ඕනේ ඇවිල්ලා. அதன் வேர் சரியாக இருக்க வேண்டும். අපි කතා කරන වචනේ හරියට කතා කරන්න நாங்கள் பேசுகிற வார்த்தை சரியாக අප பேசுவதற்கு තුල ආත්මය හරිය දැන තිබෙන්න අවශ්‍යයි. எங்களுக்குள் இருக்கிற ஆவி சரியான விதமாக இருக்க வேண்டும். එසේ නොමැතිව அப்படி இல்லாமல் අපි කොච්චර වීණා වාදනය කළත් நாங்கள் எவ்வளவு நாங்கள் இசை கருவிகளை இசைத்தாலும் අපි ඉස්කෝලේ ඉගෙන ගන්නවා நாங்கள் படிக்கிறோம். ගුත්තරගේ මෝස්ලගේ වීණා වාදනය.
ගුත්තිල මූසලගේ වීණාවාදනය. குத்தில பூசல என்கிற பெயர் கொடுப்பது இருவரும் அந்த வீணையை வாசிக்கிறார்கள். ගුත්තිල කියන්නේ වීණාවාදයේ දක්ෂ පුද්ගලයෙක්. முத்தில என்று சொல்கிறவர் வீணை வாசிப்பதில் மிகவும் தேர்ந்தவர். ඒක බෞද්ධ ධර්මයේ ශ්‍රේෂ්ඨ පුද්ගලයන් හඳුන්වනවා ඉන්නා. பௌத்த බුද්ධ ධර්මයේ. புத்த தர்மத்தில் மிகவும் பேர் பிரசித்தி பெற்ற ஒரு நபர் அவர். ඉතින් වීණාව ඉගෙන ගන්න ගෝලෙක් ආවා. அந்த வீணையை கற்றுக்கொள்வதற்கு ஒரு சீஷன் வந்தார். එයාගේ නම මූසිල. அந்த அந்த சீஷனின் பேர் மூசிலை. මූසිලගේ ඇතුළාන්ත හොඳ නැහැ. அந்த மூசிலின் உள்ளான இருதயம் சரியில்லை. අර කුහක මිනිස්සේ. மிகவும் கொடூரமான අර மனிதன். නපුරු මිනිස්සේ. மிகவும் கொடூரமுள்ள மனிதன். එයාගේ අදිස්ථානේ මොකද්ද? அவனுடைய எண்ணம் என்ன? මම කොහොමද ඉගෙනගෙන நான் எப்படியாவது இதை கற்றுக்கொண்டு ගුත්තිල පඩිතුපාව පරාජය කරනවා. புத்தில அந்த மற்ற நபர்களை நான் தோற்கடிக்க வேண்டும். මේ කතාව ආරම්භයේ උතර නෙමෙයි. இந்த கதையின் ஆரம்பம் அந்த இடத்தில் அல்ல. ඉදිරියෙන් මේ මූසිල වීණා වාදනය කරනකොට அந்த சமயத்திலிருந்து இந்த மூசில அந்த வீணையை அவன் இசைக்கும் பொழுது එයාගේ අම්මයි තාත්තයි අන්ධයි. அவருடைய தாயும் தகப்பனும் குருடர்கள். ඔවුන් හැගෙනවා මොකද මේ මීයෝ මොනවද කඩවගේ සද්දයක්. அவர்களுக்கு இந்த சத்தம் கேட்பது அந்த எலிகள் கத்துவது போல. ඊට මේ අන්ධ අම්මයි තාත්තා තමයි කියන්නේ මේව පඬිවරයෙක් ඉන්නවා එයාකට ගිහිල්ලා වීණා ඉගෙන ගන්න කියලා. அப்பொழுது அந்த குருட்டு அந்த அவருடைய தாய் தகப்பன் சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு இசைக்கருவி பண்டிதர் ஒருத்தர் இருக்கிறார் அவரிடம் போய் நீ கற்றுக்கொள் என்று. එතනටම ඉගෙන ගන්න. அந்த இடத்துக்கு இவன் கற்றுக்கொள்ள හොඳ போகிறான். හදවතක් තිබ්බේ නැහැ. நல்ல இருதயம் உடையவனாய் இருக்கவில்லை. ගුරුතුමා දන්නේ හැමදේම ඉගෙනුවා. அந்த ஆசிரியர் அந்த அவருக்கு தெரிந்த எல்லா வித்தைகளையும் அவர் கற்பித்துக் கொண்டார். අවසානයේ මොකද්ද ගෝලයා කළේ? இறுதியில் அந்த சீஷன் என்ன செய்தான்? ගුරුවරණ වඩා මම දක්ෂයි කියලා පෙන්නන්න ඕනකම වුණා. அந்த ஆசிரியரை பார்க்கிலும் குருவை பார்க்கிலும் அவன் மிஞ்சினவன் அவன் திறமை வாய்ந்தவன் என்பதை காண்பிப்பதற்கு අපි කෙටි මේ කතාව කියන්නේ. நான் மிகவும் சுருக்கமா இந்த கதையை சொல்லுகிறேன். අවසානයේ වීණා තරගයක් සූදානම් කළා. இறுதியாக வீணை ஒரு போட்டி அவர்கள் ஆயத்தம் செய்தார்கள். දැන් ගුත්තිල පඩිතුමා එක පැත්තක වීණා වාදනය කරනවා. குத்திலே அந்த நபர் ஒரு பக்கத்தில் வீணை இசைக்கிறார். මූසිල කියනවා ශිෂ්‍යයා තව පැත්තක වීණා වාදනය කරනවා. மறுபுறத்தில் அந்த மூசலை என்கிற அந்த சீஷன் வீணை வாசிக்கிறார். දැන් ගුත්තිල වීණා වාදනය කරගෙන යනකොට அந்த குத்தலை அந்த வீணை வாசிக்கும் பொழுது ලස්සන වාදනයක් එනවා. அழகாய் அவன் இசைக்கிறான். ගුත්තිල මොකද කරන්නේ? குத்தில என்ன செய்கிறான்? වීණාවේ එක තතක් කඩනවා. அந்த வீணையில் இருக்கிற ஒரு நரம்பை உடைக்கிறான். එතකොට සද්දේ වැඩි වෙනවා. அப்பொழுது சத்தம் கூடுகிறது. මූසිලත් එක බලාගෙන ඉන්නවා. மூசலத் இதை பார்த்து එයා கொண்டிருக்கிறான். මොකද කරන්නේ? அவன் என்ன செய்கிறான்? එයාගේ වීණාවත් එක තතක් කඩනවා. அவனுடைய வீணையில் இருக்கிற ஒரு நரம்பையும் அவன் உடைக்கிறான். තිබ්බ සද්ද ඉවර වෙනවා. තිබ්බ සද්ද අඩු වෙනවා. இருக்கிற சத்தம் குறைகிறது அவனுக்கு. ගුත්තිල පඩිතුමා புத்தில அந்த பண்டிதர் වීණාවේ තත් හතම කඩලා විට அந்த 7 நரம்புகளையும் அவன் உடைக்கும் பொழுது අලංකාර හඩක් එනවා. மிகவும் அழகான சத்தம் வருகிறது. මූසිල ඒක බලලා மூசில அதை பார்த்து එයාගේ වීණා තත් හතම කඩන විට அவனுடைய அந்த 7 நரம்புகளையும் உடைக்கும் பொழுது අර පොල් ගාන වගේ සද්දයක් තමයි එන්නේ அந்த වීණා. தேங்காய் திருவுகிற சத்தம் தான் வருகிறது. දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයාගේ ඇත්ත தත්ත්වය මේක තමයි. தேவன் දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයාගේ ඇත්ත ස්වභාවය මේක තමයි. ඇත්ත ස්වභාවය මේක තමයි. தேவனுடைய மனிதர்களின் உண்மையான சுபாவம் இதுதான். දෙවියන් වහන්සේ තෝරගත්ත මනුෂ්‍යයා தேவன் தெரிந்து கொண்ட மனிதன் සැබෑ ආත්මයෙන් ඉන්න මනුෂ්‍යයා உண்மையான ஆவியோடு இருக்கிற மனிதன் දවසේ දවස වර්ධනය වෙනවා. நாளுக்கு நாள் அவன் வளர்ச்சி அடைகிறான். මොන තත්ත්වය තුල වුණත් எந்த நிலைமையில் இருந்தாலும் මොන සීමා තුල වුණත් எந்த எல்லைக்குள் මොන இருந்தாலும் දේ නැති වුණත් எந்த காரியம் இல்லாமல் போனாலும் මනුෂ්‍යයා සක්‍රිය වර්ධනය වෙනවා. அவன் மிகவும் பலமாய் அவன் வளர்ச்சி அடைகிறான். දෙවියන් වහන්සේ තෝරා තිබෙන මනුෂ්‍යය නිසා தேவன் தெரிந்து கொண்ட மனிதன் ஆனபடியா සුද්ධ ආත්ම වාස ඉන්න බවට பரிசுத்த ஆவியானவர் இருப்பதாக අන්‍ය භාග තිබෙන බවට அந்நிய பாஷை இருப்பதாக බොරුවට රඟපාන මනුෂ්‍යයන්ට பொய்யாக நடிக்கிற மனிதர்கள் අවසාන වෙන්නේ මොකද්ද? இறுதியில் நடப்பது என்ன? අර මූසිලට වෙච්ච දේ තමයි වෙන්නේ. அந்த மூசில என்கிற அந்த நபருக்கு ஏற்பட்ட காரியம் தான் நடக்கும். ඒකයි ප්‍රේමනේ දේවදරුවනේ. அதனால் தான் பிரியமான தேவ ඇයි ஜனமே, අපිට සැබෑ ආත්මයන්ව ලබා ගන්න බැරි? ஏன் எங்களுக்கு உண்மையான ஆவியை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? අප තුල කුමක්කෝ පාපයක් තිබෙන නිසා. எங்களுக்குள் ஏதாவது ஒரு பாவம் இருப்பதால், ඒ පාපේ අපි අතාරින්න අකමැති නිසා. அந்த பாவத்தை நாங்கள் விட்டுவிட நாங்கள் மனதில்லாது இருப்பதால், දෙවියන් වහන්සේ වඩා ඒ පාපෙට අපි ආදරය කරන නිසා.
தேவனை பார்க்கிலும் அந்த பாவத்தை நாங்கள் நேசிப்பதால் අපට සැබෑ ආත්ම වාස ලබා ගන්න බැරි වෙලා තිබෙනවා. எங்களுக்கு உண்மையான தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாமல் ඉතින් இருக்கிறது. අපේ ගෞරවය ආරක්ෂා කරන්න ඕන නිසා எங்களுடைய நாங்கள் கௌரவத்தை நாங்கள் காத்துக் கொள்வதற்கு සමාජයට ගිහිල්ලා බොරු අන්‍ය භාෂාව කතා කරනවා. சமுதாயத்துக்கு சென்று பொய்யாக அந்நிய பாஷைகளை பேசுகிறோம். බොරු බලයක් මවාපානවා. பொய்யான ஒரு வல்லமையை நாங்கள் காண்பிக்கிறோம். අවසාන ප්‍රතිඵලය මොකද්ද? இறுதி முடிவு என்ன? විනාශ කර ගමන් කරන එකයි. அழிவை நோக்கி பயணம் செய்வது. ඒ නිසා ප්‍රේමණීය දේවදරුවනි, அதனால் பிரியமான தேவ ඔබ ஜனமே, තුළ සැබෑ ආත්ම වාස සිටිනවා නම් உங்களுக்குள் உண்மையான பரிசுத்த ஆவி இருக்கும் ඔබ என்றால் කතා කරන විට, நீங்கள் பேசும் பொழுது, ඔබ යාඥා කරන විට, நீங்கள் செபிக்கும் பொழுது, ඔබ දේශනා කරන විට, நீங்கள் பிரசங்கிக்கும் பொழுது, ඔබ ගායනා කරන විට நீங்கள் பாடும் பொழுது අනිත්‍යගේ ජීවිතවල බලපෑමක් ඇති වෙනවා. மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். හතරවෙනි කාරණය, நான்காவது காரியம், හැම කෙනෙක්ම සුද්ධාත්ම බෞද්ධිස්මය ලබා ගන්න අවශ්‍යයි. எல்லோரும் பரிசுத்த அந்த திருமுழுக்கு தண்ணீர் ஞானஸ்தானத்தை எடுக்க வேண்டும். ඔබගේ බෞද්ධිස්මය ඔබ කල්පනා කරලා බලන්න. உங்களுடைய ஞானஸ்தானத்தை குறித்து சிந்தித்து ඔබ பாருங்கள். යේසුස්ව පිළිගත්ත පස්සේ நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு අලුත් ජීවිතයක් ආරම්භ කර පිණිස நீங்கள் புதிய வாழ்க்கையை துவக்கும் வண்ணமாக ඔබ ඔබගේ සභාවේදී நீங்கள் இருக்கிற சபைக்குள் ජලයේ ගිල්වා බෞද්ධිස්මය ලබා ගන්න ඇති. அந்த தண்ணீர் முழுக்கு ஞானஸ்தானம் நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கலாம். ඒක තමයි පළවෙනි පියවර. அதுதான் முதல் கட்டம். ඔබ ජලයේ බෞද්ධිස්මය ලබා ගන්නවා நீங்க කියන්නේ தண்ணீர் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வது என்பது සියලු குறித்து පාපේ අතහැරලා අලුත් ජීවිතයකට පරිවර්තනය වෙනවා කියන එකයි. எல்லா பாவத்தையும் நீங்கள் மறந்து புதிய ஒரு மனிதனாக பரிமாற்றம் அடைவது. ඒකට මොකක්ද සිද්ධ වෙන්නේ? அப்பொழுது என்ன நடக்கிறது? යේසුස් වහන්සේගේ සුද්ධාත්ම වාසයේ බලය ආවා වගේ. இயேசு கிறிஸ்துவுக்கு மேல் அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கியது போல ඔබට ඒ බලය ලැබෙන්න පටන් ගන්නවා. உங்களுக்கும் அந்த வல்லமை கிடைக்க ඒ ஆரம்பிக்கும். බලය ලැබුණේ පස්සේ තමයි அந்த வல்லமை கிடைத்த பின்பதாக ඔබ සුද්ධාත්ම බෞද්ධිස්මය ලැබුවා කියලා කියන්නේ. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்தானத்தை அந்த பெற்றுக் கொண்டீர்கள் ඒතර என்று මොකක්ද சொல்லுங்கள். සිද්ධ වෙන්නේ? அப்பொழுது என்ன நடக்கும்? ඔබේ ජීවිතය වෙනස් වෙනවා. உங்களுடைய வாழ்க்கை ඔබගේ மாற்றமடையும். පවුල වෙනස් වෙනවා. உங்களுடைய குடும்பம் மாற்றமடையும். ඔබගේ කතාව වෙනස් වෙනවා. உங்களுடைய பேச்சு மாற்றமடையும். ඔබගේ ආකල්ප වෙනස් වෙනවා. உங்களுடைய நடைமுறைகள் மாற்றமடையும். ඔබගේ සිතුවිලි වෙනස් වෙනවා. உங்களுடைய சிந்தைகள் மாற்றமடையும். මෙහෙම කියන්න පුළුවන්. இப்படி சொல்லக்கூடும். සම්පූර්ණ ඔබ ඇවිදින බයිබලය අපට පරිවර්තන වෙනවා. முழுமையான நீங்கள் நடமாடும் வேதாகமம் என்று சொல்லலாம். ඒ මාය තමයි සුද්ධාත්ම බෞද්ධිස්මය ලැබුවා කියලා කියන්නේ. அப்படிப்பட்டவர்கள் தான் பரிசுத்த ஆவியினால் முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றவர்கள் என்று சொல்ல முடியும். පස්වෙනි කාරණය. ஐந்தாவது காரியம், මේක දෙවියන් වහන්සේ අපට දෙන්නා තීමනාව ඔබ මතක තබා ගන්න. தேவன் கொடுக்கிற வரங்களை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ඔබ එක එක දේවල් කරලා මේක ලබා ගන්න බෑ. நீங்கள் பலதரப்பட்ட காரியங்களை செய்து முயற்சித்து நீங்கள் இதை பெற்றுக்கொள்ள முடியாது. මුදල් දීලා ලබා ගන්න බෑ. பணத்தை கொடுத்து பெற்றுக்கொள்ள முடியாது. එක එක සේවාවක් කරලා ලබා ගන්න බෑ. நீங்கள் ஊழியங்களை செய்து பெற்றுக்கொள்ள முடியாது. ඔබගේ ජීවිත දෙවියන් වහන්සේගේ பிரமிதியிட என விட்ட உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய அந்த தரத்திற்கு வரும் பொழுது උන්වහන්සේ අපට දෙන්නා දීමනාවක්. அவர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த வரங்கள், මේ දීමනාව අපට ලබා ගන්න පුළුවන් නොමිලේම. அந்த வரங்களை நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ள ඔබ முடியும். කල්පනා කරයි මට මේ දේ ලබා ගන්න පුළුවන්ද කියන එක. நீங்கள் சிந்திக்க வேண்டும், உங்களுக்கு இவைகளை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று. මේක ඉබේම පහළ වුණු කාර්යයක් இது නෙමෙයි. தானாக வந்த காரியம் அல்ல. ලෝකේ මැවීමට දෙවියන් වහන්සේ සැරැස්මක් තිබ්බා. உலக தோற்றத்துக்கு முதலே தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. මේ ලෝකෙදල දෙවියන් වහන්සේ ආත්මය පුර මිනිස්සු ජීවත් වෙන්න ඕන කියන එක. இந்த உலகத்திற்குள் ஆவிக்குரிய மனிதன், பூரணப்பட்ட மனிதன் வாழ வேண்டும் என்பதை අද குறித்து. මේ ශ්‍රී ලංකාව දෙස බලන්න. இன்று இலங்கையை சற்று பாருங்கள். අද රටවල ලොකු ප්‍රශ්න තිබෙනවා. இன்று இந்த நாட்டிற்குள் பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது. මිනිස්සුන්ට අමාරුකම් තිබෙනවා. மனிதர்களுக்கு பலதரப்பட்ட கஷ்டங்கள் සමහර இருக்கிறது. මිනිස්සු දුක් විඳිනවා. சில மனிதர்கள் கஷ்டப்படுகிறார்கள். රටේ පාලකයන්ට රට වෙනුවෙන් නිවැරදි තීරණ ගන්න බැරි තත්ත්වයක් තිබෙනවා. நாட்டை ஆட்சி செய்கிற தலைவர்களுக்கு நாட்டை குறித்து சரியான தீர்மானங்களை எடுக்க முடியாமல் සමහර இருக்கிறது. වෙලට ගමේ ඉන්න පොලිස් නිලධාරීන් ග්‍රාම සේවකයන්ට තමන්ගේ පළාතේ හරි තීරණ ගන්න බැරුව තිබෙනවා. சில வேளைகளில் கிராமத்தில் இருக்கிற கிராம சேவகர்களுக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் சரியான தீர்மானங்களை எடுக்க முடியாமல் இருக்கிறது. ඒකට හේතුව මොකද්ද? அதற்கு காரணம் என்ன? ඔවුන් තුල තිබෙන්නේ ලෝකාකාර
කල ආත්මයක් පමණයි. அவர்களுக்குள் இருப்பது உலகத்துக்குரிய அந்த நடத்தைகள். ඔව් කොච්චර ඉගෙන ගත්තත් அவர்கள் எவ்வளவு படித்திருந்தாலும் සැබෑ බුද්ධිමේ ආත්මය ඔවුන් තුළ නැති නිසා உண்மையான அந்த ஞானம் அந்த புத்தி இல்லாதபடியால் ඔහු දැනගන්නවා. அவர்கள் அவர்களை பிழைத்துக் கொள்ளுகிறார்கள். දැන් රට ඇනගෙන තිබෙනවනේ. இப்பொழுது நாடு பிழையான பாதையில் இருக்கிறது அல்லவா? ගියවුරුද්දේ ජූලි මාසේ මම අනාගත වාක්‍යයක් කිව්වා. கடந்த வருடம் ஜூலை மாதத்தில் நான் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொன்னேன். මේ ලංකාවේ වෙනසක් ඇති වෙන්න යන බව. இந்த இலங்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுவதை මේ குறித்து දේශනා කර මම කිව්වේ ඇවිල්ලා. அது நான் பிரசங்கிக்கும் பொழுது சொன்ன காரியம். එපා කළ එළව මනුෂ්‍ය මේ රටේ නායකය වෙන බව. வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட விரட்டி அடிக்கப்பட்ட ஜனம் திரும்பவும் வருவார்கள். දෙවියන් මා දර්ශනයක මට පෙන්නුවා. தேவன் தரிசனத்தின் மூலம் காண்பித்தார். ඒක සිද්ධ වෙන ලකුණු 15 වෙලා තිබෙනවා. அந்த அந்த தீர்க்க தரிசனம் இப்பொழுது நிறைவேறி இருக்கிறது. ආමෙන්. ஆமென். අපි යමු යෝவேල්ගේ පොතට. நாங்கள் யோவேல் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்வோம். යෝவேල් දෙවෙනි පරිච්ඡේදය யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் 28 29 පද බලන්න. 28 29 வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். ඉන්පසු මාංශමය වූ සියල්ලන් කෙරෙහි මාගේ ආත්මය වපුරන්නෙමි. නුඹලාගේ පුත්‍රයෝද දූවරුද අනාගත වාක්‍ය කියන්නෝය. නුඹලාගේ මහල්ලෝ ස්වප්න දකින්නෝය. නුඹලාගේ යෞවනයන්ට දර්ශනය පෙනෙනවා ඇත. ඒ දවස්වලදී දාසයන් සහ දාසයන් කෙරෙහි පවා මාගේ ආත්මය වපුරන්නෙමි. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். දෙවියන් වහන්සේ අවශ්‍යතාවය මොකද්ද? தேவனுடைய தேவை என்னதா இருக்கிறது? උන්වහන්සේ මිනිස්සු මාපොළ අලංකාර ජීවත් වෙන අවශ්‍යයි. அவருடைய மனிதர்கள் இந்த பூமியில் அழகாக வாழ வேண்டும் என்பது. ඔහුගේ ප්‍රශ්න අලංකාර විශ්ල කරන්න අවශ්‍යයි. அவருடைய பிரச்சனைகளை அவர்கள் அழகாக அதை அவர்கள் சரி செய்து கொள்ள ඔවුන් வேண்டும். සමුදුමත් මිනිස්සු වෙන්න අවශ්‍යයි. அவர்கள் ஞானம் நிறைந்த மனிதர்களாய் இருக்க வேண்டும். ඒ සඳහා දෙවියන් වහන්සේගේ ආත්මය ලබා ගන්න අවශ්‍යයි. அதற்காக தேவனுடைய ஆவியை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ඒ සඳහා යේසුස් වහන්සේ තමන්ගේ ජීවිතේ ගැලවුම්කාරට පිළිගන්න අවශ්‍යයි. அதற்காக இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். යේසුස් වහන්සේ තමන්ගේ ජීවිතේ ගැලවුම්කාරට පිළිගත්ත පස්සේ இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு උන්වහන්සේ පොරොන්දු මොකද්ද? උන්වහන්සේ පොරොන්දු මොකද්ද? அவர் கொடுத்த அந்த பொருத்தனை என்ன? ලිංග ભેදේ තොරව ஆண் பால் வித்தியாசமின்றி සමාජ මට්ටමේ තොරව சமுதாய அந்த தராதரத்துக்கு அன்றி වයස් ભેදේ තොරව வயது மட்டத்து அன்றி සියලු මනුෂ්‍යයන්ට මේ ආත්මය දෙන බවයි. எல்லா மனிதர்களுக்கும் இந்த ஆவியை விடுவிப்பது என்பது. එදා යෝවේල් අනාගත වතුරය විසින් තුලින් ප්‍රකාශ කළ අනාගත වාක්‍ය அந்த யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட இந்த தீர்க்க தரிசனத்துக்கு அமைய යේසුස් වහන්සේ ස්වර්ගස්ත වී දින 50කට පස්සේ இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு சென்று 50 நாட்கள் கழித்து එන පෙන්තකොස්ත දවසේදී பெந்தகொஸ்து நாளில் දෙවියන් වහන්සේ කරනවා. தேவன் இதை நிறைவேற்றுகிறார். අද දවසේ කාර්ය මතබා ගන්න. இன்றைய நாளில் இந்த காரியத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේව කැඳවත වෙනවා නම් தேவன் உங்களை அழைத்திருந்தால், දෙවියන් වහන්සේ පොරොන්දු දීලා තිබෙනවා නම් தேவன் உங்களுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி இருந்தால், අද ඔබේ පොරොන්දුවට இன்று அந்த பொருத்தனைக்கு ඒ කැඳවීමට அந்த அழைப்பிற்கு විශ්වාසවන්ත වෙන අවශ්‍යයි. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க එවිට வேண்டும். ඒදී අනිවාර්ය ක්‍රියාත්මක වෙන බව දැනගන්න අවශ්‍යයි. அப்பொழுது அவை உங்களுக்கு செயல்படும் என்பது நிச்சயம். දෙවියන් වහන්සේ කවදා බොරු පොරොන්දු දෙන්නේ නැහැ. தேவன் ஒரு பொழுதும் பொய்யான பொருத்தனை கொடுப்பதில்லை. අවුරුදු 500කට 600කට පෙර දුන්නා පොරොන්දුව. 500 600 வருடங்களுக்கு முன்பதாக கொடுக்கப்பட்ட பொருத்தனையில் ඒක යේසුස් වහන්සේ ස්වර්ගස්ත වීමට පෙර இயேசு கிறிஸ்து යේසුස් වහන්සේ ස්වර්ගස්ත වීමට පෙර අවුරුදු 500කට 600 පෙර දුන්නා පොරොන්දුව. இயேசு கிறிஸ்து பரத்துக்கு போவதற்கு முன்பதாக 500 600 வருடங்களுக்கு முன்பதாக ඒ දුන්න පොරොන්දුව තමයි අද වේ දවල් දෙවියන් ඉෂ්ට කරන්නේ. அன்றைய நாளில் கொடுத்த இந்த பொருத்தனை தான் இன்று தேவன் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். මේ උදෑසන ඔබේ ප්‍රශ්නයක් අහන්න කැමතියි. இந்த காலை வேளையில் உங்களை நோக்கி ஒரு கேள்வியை கேட்க நான் ඔබ விரும்புகிறேன். මේ ආත්මය ලබා ගන්න කැමතිද? நீங்கள் இந்த ஆவியை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? කැමති නම් උස්සන්න. விரும்பியவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். ආමේන්. ஆமென். අනිවාර්යයෙන් ඔබට අද ලැබෙන්න යනවා. நிச்சயமாக நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு கிடைக்கும். අර කුඩා දරුවන්ට ලැබෙන්න යනවා.
சிறுவர்களுக்கும் கிடைக்கும், කිරිබොන දරුවන් ලැබෙන්න යනවා. பால் குடிக்கிற பாலகர்களுக்கும் கிடைக்கும். මෙන්න කිරිබොන දරුවෙක් ඉන්නවා. பால் குடிக்கிற பாலகன் இருக்கிறார், දරුවා සුද්ධාත්මය අත්දකින්න යනවා. பரிசுத்த ஆவியை உணர போகிறார். අවුරුදු 3 4 5 6 7 8 ළමයි ඉන්නවා. 3 4 5 6 7 வயதை உடையவர்கள் இருக்கிறார்கள். ඔවුන් සුද්ධාත්මය ලබන්න යනවා. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள போகிறார்கள். දෙවියන් වහන්සේ දෙන්න පුළුවන්කම තිබෙනවා. பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு கொடுப்பதற்கு தேவனால் கூடும். එන ඔබගේ ජීවිත කාරණා කීපයක් ඉෂ්ට කරන්න අවශ්‍යයි. அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். පළවෙනි කාරණය. முதலாவது காரியம், දෙවියන් වහන්සේගේ නම කියලා යාඥා කරන්න. தேவனுடைய பெயரை சொல்லி நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். අද දවසේ යේසුස් වහන්සේගේ නාමයෙන් இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் දෙවියන් වහන්සේගේ ආත්ම නමාත ඉල්ලන්න. தேவனுடைய பரிசுத்த ஆவியை நீங்கள் கேளுங்கள். ඒ විදිහේ ආත්ම ලැබෙන්න යනවා. அப்பொழுது அந்த ஆவி உங்களுக்கு கிடைக்க போகிறது. එසේ යාඥා කරන විට அப்படி நீங்கள் ஜெபிக்கும் ඒ பொழுது ලැබෙන බව තමයි அது கிடைப்பதுதான் මේ පොරොන්දුව. இந்த பொருத்தனை. යේසුස් වහන්සේ ගෝලය මොකද කළේ? இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் என்ன செய்தார்கள்? ස්වාමීන් වහන්සේගේ නාමය කියලා යාඥා කළා. பரிசுத்த ஆவியினால் அவருடைய பெயரை கொண்டு அவர்கள் ஜெபித்தார்கள். ඔවුන් එක්සිත්ව යාඥා කළා. அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். ඔවුන් රැස්ව යාඥා කළා. அவர்கள் ஒன்று கூடி ஜெபித்தார்கள். එසේ යාඥා කර විට அப்படி ஜெபிக்கும் பொழுது මේ ස්ථානයේ කුඩා දරුවා පටන් அந்த இடத்தில் இருக்கிற சிறியவர்கள் தொடங்கி වැඩි හිටියනක සිළු දනාටම ආත්මය ලැබුණා. பெரியோர்கள் வரைக்கும் எல்லோருக்கும் அந்த ஆவி வந்தது. නැවත මතක් කරගන්න කැමැති. திரும்பவும் நான் ஞாபகம் ஊட்டுகிறேன். ලිංග ભેදේවත් எந்த ஒரு ஆண் பான் அந்த வேதமின்றி, සමාජ මට්ටමවත් சமுதாய வேதமின்றி බලපාන්නේ නැහැ ආත්මයම ලබා ගන්න. எந்த ஒரு தாக்கங்களும் ஏற்படாது இந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு. අද ඔබ යේසුස් වහන්සේ අනුගාමිකෙක් නම් நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் அனுசரணையாளராக ඔබට ආරාධනා இருந்தால் කරනවා உங்களை நான் அழைக்கிறேன். සුද්ධාත්ම බලේ පූර්ණ වෙන්න කියලා. பரிசுத்த ஆவியினால் நிரம்புங்கள் என்று. ඔබ කල්පනා කරේ මම මේ බලේ පූර්ණ වෙන්න நீங்கள் சிந்தியுங்கள், எப்படி நான் அந்த வல்லமையில் நான் பூரணப்படுவது என்று. මොනවද කරන්න ඕනේ என்ன කියලා. செய்ய வேண்டும்? මතක 3 වෙනි පරිච්ඡේදය දෙවෙනි පදේ බලන්න. மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். මක්නිසාද ස්වර්ග රාජ්‍ය ළඟ යයි කීවේය. පසුතැවිලි වෙන්නේ නැහැ. මක්සාද ස්වර්ග රාජ්‍ය ළඟ කීවේය. மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். ඇයි ඔබට සුද්ධාත්ම බලය දෙන්නේ? ஏன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை கிடைக்கிறது? දෙවියන් වහන්සේ අරමුණු පොළවේ ඉටු කර පිළිසයි. தேவனுடைய திட்டத்தை இந்த பூமியில் செயல்படுத்துவதற்காக, දෙවියන් වහන්සේගේ බලය අධ්‍යාත්මික ලබා ගන්න පිළිසයි. தேவனுடைய வல்லமையை கல்வி மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். පොළොව තුල දේව රාජ්‍ය බිහි කර පිළිසයි. இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும். මේ කාරණා ඔබගේ ජීවිතේ තිබෙනවා නම් இந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால், මේ කාරණා ඉෂ්ට කර ගන්න පිළිස இந்த காரியங்களை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு, ඔබගේ පාපය අත්හැරලා ඔබ යාඥා කරනවා නම් உங்களுடைய பாவத்தை நீங்கள் விட்டு நீங்கள் ஜெபம் செய்வீர்கள் என்றால் උන්වහන්සේ බලය දෙන්න යනවා. அவர் வல்லமையை கொடுக்க போகிறார். මෙය මහ පොළවේ බලයක් නෙමෙයි. இது இந்த பூமியில் இருக்கிற வல்லமை அல்ல. ඒක මනුෂ්‍ය දෙන්න බලයක් இது නෙමෙයි. மனிதர்கள் கொடுக்கிற வல்லமை அல்ல. අපිව එක එක අය සරසලා තිබෙනවා. අපිව එක එක අය සරසලා තිබෙනවා. எங்களை பலதரப்பட்ட மனிதர்கள் அலங்கரித்து இருக்கிறார்கள். මේක ඉහළින් සැරසෙන්නව බලයක්. ஆனால் இது மேலிருந்து உங்களை அலங்கரிக்கும் ஒரு ලෝක வல்லமை. 24:49 බලන්න. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரம் 24வது வசனம். 24ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை பார்ப்போம். බලව මම මාගේ පියාණන් වහන්සේගේ පොරොන්දුව නුඹලා වෙතට එවමි. නමුත් ඉහළින් නුඹලා බලය සලසනු ලබන තුරු නුවර නැවතී සිටපල්ලායයි කීසේක. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் வெள்ள நாள் தரிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். හලෙලූයා. ஹalleluya. අද ඔබ ඉහළින් සැරසෙන්න යනවා. நீங்கள் மேலிருந்து அலங்கரிக்கப்பட போகிறீர்கள். යේසුස් වහන්සේ ස්වර්ගයේ ඔබ බලාගෙන ඉන්නවා. இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். නමස්කාර කාල වේලාවේ දෙවියන් වහන්සේගේ ආත්ම ඔබට වැගුරුණා. ஆராதனை வேளையில் தேவனுடைய ஆவி உங்கள் மேல் இறங்கியது. සමහර අය අන්‍ය භාෂාව කතා කළා. சிலர் அந்நிய பாஷைகளை பேசினீர்கள். සමහර සුද්ධාත්ම බලයෙන් පූර්ණ වුණා. சிலர் பரிசுத்த ஆவியினால் நிரம்பினீர்கள். සභාවේ හැම කෙනෙක්ම මේ බලයෙන් පූර්ණ වෙන්න අවශ්‍යයි. சபையில் இருக்கிற அனைவரும் அந்த வல்லமையினால் ஆவியினால் நிரம்ப வேண்டும். එදා ගෝලියන්ව යේසුස් වහන්සේ
දෙවියන් වහන්සේ ඉහළට සැරසුවාසේ அன்று தேவன் அந்த நேரத்தில் சீஷர்களை வானத்திலிருந்து பரத்திலிருந்து அவர்களை அலங்கரித்தது போல අද ඔබව සරසන්න බලාගෙන இன்று ඉන්නවා. உங்களை அலங்கரிக்க அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். අපි ඇස් වසා ගනිමු. நாங்கள் கண்களை மூடிக்கொள்வோம். අපි යාඥා කරමු. நாங்கள் ஜெபம் செய்வோம். මේ මොකද ඔබගේ ජීවිතේ පාපයක් තිබෙනවා නම් இந்த நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாவம் இருக்குமானால் තවත් ජීවිතේ විනාශ කරගන්න එපා. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அழித்துக் கொள்ள வேண்டாம். තවත් ජීවිතේ කාල කඩ කරගන්න එපා. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பிரயோஜனமற்றதாய் மாற்றிக்கொள்ள வேண்டாம். තවත් පාපවල දුක් විඳින්න එපා. இன்னும் நீங்கள் இந்த பூமியில் நீங்கள் துக்கத்தோடு இருக்க வேண்டாம். ඔබට වාසනාවන්ත ජීවිතයක් තිබෙනවා. உங்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கை இருக்கிறது. ඔබට ආශිර්වාදව ජීවිතයක් உங்களுக்கு තිබෙනවා. ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்கிறது. ඔබට මහ පොළොවේ පළදරන ජීවිතයක් තිබෙනවා. உங்களுக்கு இந்த பூமியில் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ඒ ජීවිතය අත්පත් කරගන්න පිණිස அந்த ஜீவியத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்காக යේසුස් වහන්සේ කල්වාරි ජීවිතේ පූජා කළා. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை பலியாக கொடுத்தார். උන්වහන්සේගේ නාමයෙන් යාඥා කර සිළු දෙනාටම அவருடைய நாமத்தினால் ஜெபம் செய்கிற எல்லோருக்கும் ඔබ උදෑට උන්වහන්සේ සභා දෙන්න යනවා. இந்த காலை வேளையில் அவர் உங்களுக்கு ஒரு மன்னிப்பை கொடுக்க ඔබගේ போகிறார். සියලු පාප යේසුස් වහන්සේ කල්වාරි ලේබල් සෝදා ඉවත් කරට යනවා. உங்களுடைய எல்லா பாவங்களையும் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்க ඔබ போகிறார். දැන් වතුර බවුන්ස් ලබාගත් සෙනගකට මෙස්තාන ඉන්නේ. நீங்கள் தண்ணீர் முழுக்க ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட ஜனமாய் இருக்கிறீர்கள். තවත් මොකටද බාධා සුද්ධාත්ම සැරසෙන්න. இன்னும் ஏன் தடை பரிசுத்த ஆவியினால் உங்களை அலங்கரித்துக் கொள்வதற்கு යේසුස් වහන්සේ බලාගෙන ඉන්නවා. இயேசு கிறிஸ்து உங்களை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். පියාණන්ගේ පොරොන්දු පෙත එවන්න බලාගෙන ඉන්නවා. பிதாவின் பொருத்தனை உங்கள் மேல் அனுப்புவதற்கு காத்துக் දැන් ඔබ கொண்டிருக்கிறார். යාඥා කරන්න. நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். පසුතැවිලා යාඥා நீங்கள் மனம் කරන්න. திரும்பி ஜெபம் செய்யுங்கள். පාපය තිබෙන පසුතැවෙන්න. பாவம் இருக்கும் என்றால் மனம் திரும்புங்கள். අත්හැරේ පාප සංගම තබා ගැනීම මොකද වෙන්නේ? நீங்கள் ஒளித்து வைத்திருக்கிற பாவங்களை நீங்கள் அப்படியே வைத்திருந்தால் என்ன நடக்கும்? තවත් පොළවේ දුක් විඳින එක සිද්ධ වෙන්නේ. இன்னும் நீங்கள் இந்த பூமியில் நீங்கள் துக்கப்பட போகிறீர்கள். තවත් පොළව අසර වෙන එක සිද්ධ වෙන්නේ. இன்னும் நீங்கள் துக்கப்பட்டுக் கொண்டிருக்க போகிறீர்கள். අද ඔබ යහපත් තීරණයක් ගත්තොත් இன்னும் நீங்கள் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்தால் අදබඩ ඔබගේ ජීවිතේ වෙනස් වෙන්න යනවා. இன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக අදබඩ போகிறது. ඔබගේ පවුල වෙනස් වෙන්න යනවා. இன்று தொடங்க உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. ඔබගේ අධ්‍යාපන මට්ටමට වඩා உங்களுடைய கல்வி தகமையை பார்க்கிலும் විශාල දැනුමක් ඔබට ලැබෙන්න යනවා. உங்களுக்கு பெரிதான ஒரு ஞானம் கிடைக்க போகிறது. විශාල බලයක් ලැබෙන්න යනවා. பெரிதான ஒரு வல்லமை கிடைக்க போகிறது. විශාල ශක්තියක් ලැබෙන්න යනවා. பெரிதான ஒரு வல்லமை கிடைக்க போகிறது. ලෝකේ මනුෂ්‍ය නැති දීමනක් ලැබෙන්න යනවා. உலகத்தில் இல்லாத அந்த மனிதர்களின் அந்த ஞானம் வரங்கள் கிடைக்க ඒ போகிறது. සුද්ධාත්මයන් වහන්සේ තුලින් அது பரிசுத்த ஆவியானவருக்குள். ඒ සුද්ධාත්මයන් වහන්සේ තුලින් அது பரிசுத்த ஆவியானவருக்குள். නැගිටින්න පුළුවන් නැගිටින්න. எழும்பிருப்போம் நாங்கள் யாவரும். දන ගහන්න ඉන්න පුළුවන් දන ගහන්න. முழங்கால் படிய முடியுமானவர்கள் முழங்கால் படியிடுங்கள். දැරිය අය වාඩි වෙලා ඉන්න. முடியாதவர்கள் நீங்கள் ඔබ அமர்ந்திருக்கலாம். ඉන්නව තත්ත්වයේ නෙමෙයි. நீங்கள் இருக்கிற இடத்தில் அல்ல. ඔබගේ හදවත උන්වහන්සේ බලන්නේ. உங்களுடைய இருதயத்தை தேவன் දැන් பார்க்கிறார். යාඥා කරන්න පටන් ගන්න. நீங்கள் இப்பொழுது ஜெபம் செய்ய ஆரம்பியுங்கள். යේසුස් සමාදෙන්නක යාඥා කරන්න. சபையாக நீங்கள் கூடி ஜெபம் செய்யுங்கள். එන්න මගේ පාපේ අතහැරියා. இதோ என்னுடைய பாவத்தை நான் விட்டுவிட்டேன். එන්න මගේ වරද අතහැරියා. இதோ என்னுடைய குற்றங்களை விட்டுவிட்டேன். යේසුනේ කල්වාරි ලේවල බා සෝදානක இயேசுவே கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினால் என்னை சுத்திகரியும். උන්වහන්සේ බලය ඔබ ලැබෙන්න යනවා. அவருடைய வல்லமை உங்கள் மேல் வரப்போகிறது. අනාගත වාක්‍ය කියන්න යනවා. நீங்கள் தீர்க்க தரிசனங்களை உரைக்க போகிறீர்கள். අන්‍ය භාෂා කතා කරන්න அந்நிய යනවා. பாஷைகளை பேச போகிறீர்கள். ඕනේ බලවත් කරන්න යනවා. நீங்கள் வல்லமையான காரியங்களை செய்ய දැන් යාඥා போகிறீர்கள். කරන්න. நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். දකුණු සමතෝ යාඥා කරන්න. நீங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபம் செய்ய ஆரம்பியுங்கள். උන්වහන්සේ යාඥා කරන්න. முழு இருதயத்தோடு ஆரம்பியுங்கள். උන්වහන්සේ මාතාරින්නේ නැහැ. தேவன் உங்களை விட்டு விலகப் போவதில்லை. ඔබට උන්වහන්සේ එපා වුණත් தேவனுக்கு நீங்கள் தேவனை வெறுத்தாலும் උන්වහන්සේ ඔබ ඕන වෙලා තිබෙනවා. தேவனுக்கு நீங்கள் தேவைப்பட்டவர்கள். උන්වහන්සේ රාජ්‍ය මහ පොළොව ගොඩනගන පිණිස அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் நிலைநிறுத்துவதற்காக උන්වහන්සේ පුරවැසකම මහ පොළොව අත්පත් කරගන්න පිණිස அவருடைய அந்த சுவிசேஷத்தை இந்த பூமியில் நிலைநிறுத்துவதற்காக ඒ දේව බලය නැතුව කිසිම දෙයක් කරන්න බෑ. தேவனுடைய வல்லமை இல்லாமல் எந்த ஒரு காரியமும் අපි செய்ய යාඥා முடியாது. කරමු. நாங்கள் ஜெபம் අපි செய்வோம். හොරකතලා යාඥා කරමු. நாங்கள் முறையிட்டு ஜெபம் செய்வோம். මෙන්න යේසුනි සභාව ඔබට බාර කරනවා. இயேசுவே சபையை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன். කුඩා දරුවෝ ඔබට වැඩිනේ හැම කෙනෙකුට ඇතර බාර சிறுவர் කරනවා. முதல் பெரியோர் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துக்கு பாரம் ඔවුන් போடுகிறேன். තමගේ පාපයකට පසුතැවෙනවා. அவர்கள் பாவத்திற்கு மனம் வருந்துகிறார்கள். යේසුනි සමාව දෙන්න. இயேசுவே மன்னிப்பு මේ கொடுப்பீராக. කල්වාරි ලේවලෝගේ පාපේ සෝදන්න. உங்களுடைய கல்வாரி இரத்தத்தினால் பாவத்தை கழுவி ඔබගේ சுத்திகரியும். පොරොන්දු ආත්ම ඔවුන් වෙත එන්න තිබෙන බාධාවල් உங்களுடைய பொருத்தை நாவி அவர்கள் இடத்தில் வருவதற்கு தடையாக இருக்கிற காரியங்கள் කඩා ඉවත් කළ මැනව. எல்லாவற்றையும் உடைத்து நீர் කුඩා அகற்றுவீராக. දරුවා ඔබට
சிறு பிள்ளைகள் தொடக்கம் වැඩිහිටිය දක්වා பெரியோர் வரை දැන් ක්‍රියා කරන්න. இப்பொழுது கிரியை දැන් ක්‍රියා කරන්න. இப்பொழுது கிரியை යේසුගේ ආත්මය, இயேசுவின் வல்லமை, යේසුගේ බලය, இயேசுவின் ஆவியே, යේසුගේ දීමනාව, இயேசுவின் வரங்கள், විශේෂයෙන් අන්‍ය භාෂාව, விசேஷமாக அந்நிய பாஷை, අන්‍ය භාෂාව ලකුණ දෙන්න ස්වාමිනේ. அந்நிய பாஷையின் அந்த வரத்தை அந்த அடையாளத்தை සැබෑ අන්‍ය கொடுப்பீராக. භාෂාව දෙන්න ස්වාමිනේ. உண்மையான அந்நிய பாஷை ඔය கொடுப்பீராக. වෙනසක් අත්දකින්න අවශ්‍යයි. அவர்கள் வித்தியாசத்தை காண வேண்டும். ඔය සත්‍ය අත්දකින්න අවශ්‍යයි. அவர்கள் சத்தியத்தை காண வேண்டும். ඔය බලය පූර්ණ වෙන්න අවශ්‍යයි. அவர்கள் வல்லமையினால் பூரணப்பட வேண்டும். දැන් ක්‍රියා කරන්න. இப்பொழுது கிரியை දැන් செய்வீராக. යාඥා කරන්න. இப்பொழுது ஜெபம் செய்வோம். ස්වාමිනේ සභාවට බාරයි. ஆண்டவரே சபையை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். සභාව පිළිගත මැනව. சபையை நீர் ஏற்றுக்கொள்வீராக. එදා පෙන්තකොස්ත දවසේ அந்த பெந்தகோஸ்து நாளை போல උඩුමාල් වැගුරේ වැගුරෝයි ආත්මය அந்த மேல் மாடியில் நீர் இறக்கின அந்த அபிஷேகம் දැන් වගුරන්න. இப்பொழுது நீர் இறக்குவீராக. දැන් වගුරන්න. இப்பொழுது நீர் இறக்குவீராக. යාඥා කරන්න. Hallelujah. යාඥා කරන්න. Thank you my Jesus. හැම කෙනෙකුම යාඥා කරන්න. Hallelujah. මට බලය දෙන්න බෑ. Hallelujah. ඔබයි බලය ඉල්ලන්න ඕනේ. Hallelujah. කුඩා දරුවා වටපිට බලන්න එපා. சிறியோர்கள் யாரும் பார்க்க வேண்டாம். அங்கு ඔබටත් මේ බලය අයිතිව තිබෙනවා. உங்களுக்கு இந்த வல்லமை உரித்தானது. දෙවියන් වහන්සේ ඔබටත් දෙනවා කියලා කියනවා. தேவன் உங்களுக்கும் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். යාඥා කරන්න. Jesus. Hallelujah. Hallelujah. පාපයේ අඳුරු නොවි සිටිමා මිදුවේ ඔබයි. පාපයේ අඳුරු නොවි සිටිමා මිදුවේ ඔබයි. මගේ පව් සෝදා පිරිසිදු වන්නට සිනහස දුන්නේ ඔබයි. මගේ පව් සෝදා පිරිසිදු වන්නට සිනහස දුන්නේ ඔබයි. ආත්මයානදී Every
තුල වැඩ වසනා ජීවමාන සමිතේ ජීවතුන තබනට සිත මගේ පිටුවේ හැමදා ඉන්න පියේ ඔපිසිය සොන තබනට සිත මගේ පිටුවේ හැමදා ඉන්න පියේ ආඥානේ Hallelujah, hallelujah, hallelujah. Sudarpatra Gaura Veva, Maime Veva, Prasanna Veva, Namaskara Veva. Hallelujah, hallelujah, hallelujah. Yes, God, apage porottu aatmaya. Sudha Dhammapada Veditya Dhamma Swamiji. Dan nidahas kalamenava. Dan nidahas kalamenava. Yes, Padavane Puravanna. Obada Kriya Karanna. Hallelujah, 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 hallelujah. Thank you, Lord. Hallelujah. Thank you, Lord. Sudarpatra Gaura Veva, Maime Veva, Namaskara Veva. Hallelujah, 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 hallelujah. Samini Atakananda, Obage Balaya, Obage Balaya, Obage Aatmaya, Obage Aatmaya, Sudha Dhammapada Veditya Dhamma, Dan nidahas kalamenava, Dan nidahas kalamenava, ජීවිතේ වෙනසක් දකින්න, ජීවිතේ සාර්ථක දකින්න, දැන් ආනන්ද වඩාව, වගුරණ ස්වාමීනි, වගුරණ ස්වාමීනි, හalleluya, hallelujah, 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 hallelujah. දැන් ගින්නක් කැවිලෙන්න යනවා. දෙන්නකොස්ස දවස පුරා වගේ ගින්නක් කැවිලෙන්න යනවා. සූදානම්ද හදවතින් සූදානම් වෙන්න උන්වහන්සේගේ ගින්නක් දකින පිණිස ගින්නක් කැවිලෙනවා. ගින්නක් ඇවිලෙනවා ගින්නක් ඇවිලෙනවා පෙන්තකොස්තලා වුණා වගේ ගින්නක් ඇවිලෙනවා ඉනිදෙව් බැසෙනවා ඉනිදෙව් බැසෙනවා අපි බෝසත් නිශ්චල වෙමු.
දෙවියන් වහන්සේගේ ආත්මය සභාව තුළ සැරිසරනවා. උන්වහන්සේ දුන්නෝ දීමනාවල් වර්ධනය කරගන්න. උන්වහන්සේගේ බලවලින් පූර්ණ වන්න. අද දවසේ උන්වහන්සේ ඔබ සමග සිටමින් ඔබ ආශිර්වාද කරමින් දේව කැමැත්තකට මිනිස්සු කෙරුවා ඔබ පරිවර්තන කරන්න යනවා. අපි යාඥා කරමු. දෙවියන් වහන්සේ සභාවට බාරයි ස්වාමීනි. මේ පෙරටක දවස ඔබේ පොරොන්දු ප්‍රකාරයට ඔබගේ ආත්මයේ වැගුල්ස ස්තුති වේදිකයන් වහන්සේ මෙතනමද වෙනවාස ඔබගේ අරමුණ ගමන් කරන්නා වූ දේව මනුෂ්‍යකේ ස්වාමීනි ඔබ ගිහිලින් සරසු මැනව සියල්ල ඔබ කැමති රැත් වේවා යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කර පියදෙන් වහන්සේ විශේෂ ඉලාසිනේ ආමේන් ආමේන් ආමේන්. දැන් වාඩි වෙන්න.